இப்பொழுதும் நம்முடைய மத்தியில் அருமையான ஜேசுதாஸ் அவர்கள் ஆமென் பஜனை பிரசங்கத்தை செய்வார்கள். கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் உற்சாகமாய் வரவேற்போமா? நான் இருப்பேன் நடுவில் என்றாய், நாயன் உன் நாமம் நமஸ்கரிக்க. நான் இருப்பேன் நடுவில் அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். பிலிப்பியர் 4:4. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா தான் இருக்கணும். நம்ம யாருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம்? ஆணுடைய சமூகத்துக்கு முன்பாக வந்திருக்கிற நாம் சந்தோஷமாக இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். இந்த நல்ல நாளிலும் கூட இந்த பஜனை பிரசங்கத்திற்காக என்னை அன்போடு அழைத்த உங்களது திருச்சபையின் போதகர் அருமையான அன்பு அண்ணன் அவர்களுக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறார்கள். யோசுவா ஐயா சொன்னது போல, நானும் என் வீட்டாருமோ வென்றால் நான் மட்டும் கிடையாது, நானும் என் வீட்டாரும் மோவோடு கர்த்தரை என்ன செய்வோம்? சேவிப்போம் என்று சொல்கிறார். சேவிப்போம் என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னைக்கு அழகா அவங்க பாஸ்டர் சொன்னாங்களா, இந்த புல்ல வெட்டுங்க, இந்த ஒற்றையெல்லாம் அடிங்க. யோசுவா ஐயா எவ்வளவு பெரிய படைத்தலைவன் என்பது உங்களுக்கு தெரியும். மோசே ஐயாவுக்கு அப்புறம் அவர் தான் லீட் பண்ணி கொண்டு போறாரு இஸ்ரேல். அந்த ஆர்மியோட சீஃப், மிலிட்ரி கேப்டன், கிங்குன்னு கூட நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா அவர் ஒரு ஆள் தான். அப்பேற்பட்ட ஒரு பெரிய மனிதன் சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை என்ன செய்வோம்? சேவிப்போம். வேலைக்காரன் என்பது சரியான பதில். ஆங்கில வேதாகமத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது சர்வன்ட் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நல்ல நாளிலும் இந்த அருமையான ஓய்வு நாளிலே ஆணுடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவர் இந்த
அடிமையின் மூலமாக உங்களோடு என்ன காரியத்தை பேச இருக்கிறார் என்பதை எண்ணி ஜெபத்தோடு கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும், அருமையான பெரியவர்கள், அருமையான வாலிபர்கள், அருமையான குட்டி தம்பிமார், தங்கைமார், வாலிப சகோதரிகள், உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அதே போல இந்த வாய்ப்பானது இந்திய தேசத்தில் முதலாவது. நான் துபாய் பட்டணத்திலே கடந்த 21 ஆண்டுகளாக நான் அங்கே தங்கி வருகிறேன். கிட்டத்தட்ட என்னுடைய ஆயுள் நாட்களிலே அப்பொழுது நான் ஒரு பாதி ஆண்டுகள் துபாய் பட்டணத்தில் செலவழித்தாயிற்று. ஆனால் கர்த்தர் அங்கு என்னை அடிமையை எடுத்து பயன்படுத்தினார். எங்கோ இருந்த என்னையும் ஆண்டவர் உயர்த்தினார். அதே போல இந்த வாய்ப்பு இந்திய தேசத்தில் முதலாவது. நம்முடைய தமிழ்நாட்டிலே இந்த வாய்ப்பை இதை என்னால் மறக்க முடியாது. ஏன்னா உங்கள் போதகர் எனக்கு கொடுத்திருக்கின்ற வாய்ப்பு முதலாவது வாய்ப்பு. இது ஆண்டவர் எனக்கு தந்த கிருபை. அதை நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல இப்பொழுது அண்ணனை பற்றி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி தானே எல்லாரும் அண்ணன் இதே மாதிரி உங்களை மாதிரி உட்கார்ந்து அண்ணனுடைய இசையை ரசித்தவன் நான். எங்களுடைய பஜனை பிரசங்கங்கள், ஆலய நிகழ்வுகளில் அண்ணன் வந்து லெஃப்டில் போட்டு கலக்கிடுவாங்க. ஒரு கையை விளையாடும், ஒரு கையில் மைக் இருக்கும். இன்னைக்கு மைக்கை கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அண்ணனுக்கு கண்டிப்பாக ஒரு பாடல்லாம் எல்லா தளர்ந்து இருக்கு. உலக பிரகாரமான வேலைகள் நமக்கு அநேகம் உண்டு. ஆனால் கர்த்தருக்கென்று நாம் கொடுக்கின்ற அந்த நேரம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே போல அண்ணனை தொலைபேசியிலே நான் தொடர்பு கொண்டு பேசிய பொழுது இன்முகத்தோடு அவர்கள் அதற்கு ஒப்புக்கொண்டார்கள். இதற்கான காரியங்களை எல்லாவற்றையும் அவர்கள் அரேஞ்ச் பண்ணினார்கள். அருமையான ஏர்னஸ்ட் பாளைய அண்ணன் அவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அன்பு தம்பி என்னுடைய ஊரை சேர்ந்தவர் லிபின், அவர் ஆசிரியர் பயிற்சி முடித்தவர். அவருக்கு நான் சீனியர், நானும் ஒரு ஆசிரியர். நாங்கள் என்னுடைய ஜூனியர் அவர். அதே போல் அவரும் தன்னுடைய தாளந்தை ஆண்டவருக்கென்று கொடுத்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவமணி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு துபாயிலிருந்து விடுமுறைக்காக வந்திருந்தாலும் கர்த்தருடைய ஊழியத்தில் துபாயில் என்னோடு அநேக இடங்களுக்கு வருபவர்கள், முகாம் சகோதரரை சந்தித்து ஊழியத்தை நிறைவேற்றுகின்ற அருமையான என்ன தம்பி ராபின் அவர்களை, அவர் ஏர்வாடியைச் சேர்ந்தவர், அவரும் குடும்பமாக வந்திருக்கிற அவர்களுக்கும் நன்றி. அதே போல இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றியை நான் தெரிவித்து, முதலாவது நாம் ஆண்டவருக்கு எதற்கு நன்றி சொல்ல வேண்டும்? அருமையான ஜப குறிப்புகளை நாம் இன்றைய தினத்திலே கேட்டோம் அல்லவா? இந்த 3 அடைப்பு, அப்படித்தானே? 3 அடைப்பு ஈஸியா சொல்லிடுவோம், அப்படித்தானே? நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் 3 அடைப்புகளை வைத்திருக்கிறார். நாம் துதித்து பாடுவதற்கான முதலாவது வாயை பயன்படுத்துகிறோம் அல்லவா? சுவாசிப்பதற்காக நாம் மூக்கை பயன்படுத்துகிறோம். இது காண்பது. காணாத ஒரு அடைப்பு என்னது? ரீசார்ஜ் பண்ண வேண்டாம், அதற்கென்று ஒன்றும் செய்ய வேண்டாம். அது தன்னுடைய வேலையை லேப்டாப் அழகா செஞ்சிட்டு இருக்கும். இதய துடிப்பு, அப்படித்தானே? இதுல ஏதாவது ஒன்று பிளாக் ஆனாலும் நம்ம என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது, அப்படிதானே? இந்த 3 அடைப்புக்கும் சொந்தக்காரர் யார் தெரியுமா? ஒருவேளை தமிழ்நாட்டு முதலமைச்சர்னு சொல்லிடாதீங்க. இந்த 3 அடைப்புக்கு சொந்தக்காரன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவருடைய சித்தம் இல்லாமல் நாம் இங்க உட்கார்ந்து இருக்க முடியாது. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற சுகம், பலன், ஜீவன் பெரியது. அதற்காக நன்றி சொல்ல வேண்டும். நாம் உண்கின்ற உணவு, நாம் அருந்துகின்ற தண்ணீர், எத்தனையோ தேசங்களிலே குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, உண்பதற்கு ஆகாரம் இல்லை. ஆனாலும் கர்த்தர் நமக்கு அவ்வளவாய் நம்மை நடத்தி இந்த நாளிலும் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். ரோமர் 8:36. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதை சொல்லுகிறவர் இதை அனைத்தையும் அனுபவித்தவர் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். ஒருவேளை பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு பாடுகளை சகித்ததின் நிமித்தமாகத்தான் இவ்வளவு உற்சாகமாக அதை சொல்ல முடிகிறது. அப்பேற்பட்ட ஆண்டவரை ஆராதிப்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய போதகர் உங்களை உற்சாகப்படுத்தி நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கரங்களை தட்டுகிறீர்கள், கையை நம்ம அழகா என்ன செய்றோம்? தூக்கி அல்லேலூயா.
இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற அவயங்கள் பெரியதல்லவா? நம்ம தூக்குறோம்ல, எத்தனை பேருக்கு தூக்க முடியல தெரியுமா? கை தட்டுறோம், எத்தனை பேருக்கு தட்ட முடியல? ஆண்டவர் தந்திருக்கின்ற அவயங்களை இருக்கின்ற பொழுது பயன்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். உணர்ந்தவர்களாய் என்னோடு இணைந்து தெரிந்த பாடல், ஆண்டவர் நமக்கு தந்த நன்மைகளை உணர்ந்து, வாதை நோய் துன்பம் மாற்றியனந்த ஓதரும் தயை செய் உயிர் தந்த, வாதை நோய் துன்பம் மாற்றியனந்த ஓதரும் தயை செய் உயிர் தந்த, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதிட்டு நாள் வரை அன்பு வைத்தாதரித்த என் ஆண்டவரை தொழுதிட்டு. அல்லேலூயா. என் ஆத்துமாவே, வசனத்தை முடிச்சிருங்க, கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை. ஜெபம் முடிச்சிட்டு கடைசியா சொல்லிட்டு போயிடுவோம், அப்படிதானே? அது அவசர அவசரமா சொல்லுவோம், அப்படிதானே? ஆனா அது பெரிய ஜெபம். ஆப்பிரிக்கா தேசத்துல ஒரு அருமையான ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. அங்க ஆப்பிரிக்கா, எல்லாரும் மேப்ல பார்ப்பீங்க, டிவில எல்லாம் பார்த்துருப்பீங்க, அப்படிதானே? கர்த்தர் உங்களையும் ஒரு தேசத்துக்கு கொண்டு போவார். அருமையான போதக சொன்ன விசுவாசிங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. ஒண்ணுமே கிடையாது, ஒரு நிமிஷம் இங்கேருந்து ஃப்ளைட் எடுத்தால் எங்கேனாலும் போகலாம். சரியா? ஆண்டுடைய பிள்ளைகள் ஆசைப்படுங்க ஃப்ளைட்டில் பறக்கணும்னு. நம்ம இன்னும் சைக்கிள்லே போகணும்னு ஆசைப்படவே கூடாது. ஆண்டவரே, நான் ஃப்ளைட்டில் நான் என்ன செய்யணும்? ஸ்டார்ட் பண்ணிருங்க ஜெபத்தை. ஆப்பிரிக்கா தேசத்தில் அந்த ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான மக்கள். அங்க அருமையான ஒரு பாடல், அந்த பாடலை நான் இப்பொழுது பாடுகிறேன். சம்போ சம்போ அங்குலியா ஆவா இயேசு ஆவா வா ஆவா வா இயேசு ஆவா வா சம்போ சம்போ அங்குலியா ஆவா இயேசு ஆவா ஆவா இயேசு ஆவா. இதே மாதிரி உட்கார்ந்து அந்த பாட்டை நான் படித்தேன். நீங்களும் நாளைக்கு இந்த ஸ்டேஜில் இருந்து ஆண்டவரை பற்றி சொல்லும்போது ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இதே மாதிரி சின்ன பையனாக இருக்கும்போது நாங்கள் மேலப்பாளையத்தில் ஒரு ஜெப கூட்டத்தில் அருமையான மான்சிங் அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அவர்கள் ஒரு ஆராதனை இடத்துக்கு போய் இதை படித்தார்கள். சம்போ சம்போ அங்குலியா வா ஈசு ஆவா. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னது? இதை 2 மணி நேரம் படிச்சாங்களாம். எத்தனை மணி நேரம்? நமக்கெல்லாம் ஒருவேளை சிரிப்பா தெரியலாம்ல, ஆனா எவ்வளவு பெரிய ஆழமான. தாவீது ராஜா சொல்கிறாரு, எதனாலும் மறந்துரு, ஆண்டவர் உனக்கு செய்த நன்மைகளை என்ன செய்யாதீங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிறது ஆண்டவருடைய சித்தத்தின் இல்லாம நம்ம என்ன செஞ்சிருக்க முடியாது, உட்கார்ந்து இருக்க முடியாது. அதனால நம்மையும் ஆண்டவரையும் விட்டு எதுவும் பிரிக்க என்ன செய்ய முடியாது. அது வியாதியா இருக்கலாம், பயப்படாதீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் யாருக்கும் பயப்படக்கூடாது. யாருக்கு மட்டும்தான் பயப்படணும்? ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய சமூகத்துக்கும் என்ன செய்யுங்க, பயப்படுங்க. நீங்க எங்கெல்லாம் வரும்போது பயப்படணும் தெரியுமா? ஆலயத்திற்குள்ளே வரும்பொழுது பயப்பட வேண்டும். ஆலயத்திற்குள்ளே ஆண்டவரை பார்க்கின்ற பொழுது பயப்பட வேண்டும். உலகத்திற்கு உரியவர்கள் நாம் அல்ல, அப்படிதானே? அல்லேலூயா. நாம் எல்லாரும் யாரு? ஆண்டவருடைய பிள்ளைகள். அதை உணர்ந்தவர்களாய் இந்த நாளிலும் நான் உங்களோடு இந்த அருமையான மிஷனரிகளுக்காக நாம் காணிக்கைகளை எடுத்தோம். அதை குறித்ததான ஒரு சரித்திரத்தை உங்கள் மத்தியிலே ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டு அதை கூறும்படியாய் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினதினாலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, நான் ஒரு சில கேள்விகளை கேட்பேன். தயவு செய்து பிள்ளைங்க, வாலிபர்கள், அண்ணன்மார்கள், ஐயாமார்கள் யாருனாலும் இருந்தீங்கன்னா ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா வந்துருங்க. சரியா? ஏன்னா நமக்கு நேரத்துக்குள்ள என்ன செய்யணும், சீக்கிரம் முடிக்கணும். சரியா? இப்பொழுது வேதத்தில் இருந்து அந்த நபர் யார் என்பதை நீங்க தான் சொல்ல போறீங்க, நான் சொல்ல மாட்டேன். வேதம் எல்லாம் வச்சிருக்கிறீங்களா? நான் பாட்டு படிப்பேன், அந்த பாட்டில் அந்த அருமையான ஹீரோ வருவார். அந்த ஹீரோ யார் என்பதுதான் இன்றைய நாளில் ஆண்டவர் உங்களோடு இடைபட போகின்ற ஒரு தலைவர். அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை நாம் இன்று பார்க்க போகிறோம்.
ராஜாவின் பார்வையிலே பெரிய மனுசரிவர் எண்ணிக்கையுள்ளவரா மிக பராக்கிரமசாலியா ராஜாவின் பார்வையிலே பெரிய மனுசரிவர் எண்ணிக்கையுள்ளவரா பராக்கிரமசாலியா படைகளையே நடத்திடும் தலைவரிவர் தேசத்திற்கு வெற்றியை தந்தவரா படைகளையே நடத்திடும் தலைவரிவர் தேசத்திற்கு வெற்றியை தந்தவரா யாரென்று சொல்லிடுங்கள் இவர் யாரென்று சொல்லிடுங்கள் வந்துருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். வாசிக்கலாமா? அருமையான அன்பு அக்கா அவர்கள் சரியான பதிலை சொன்னார்கள். நாகமான் என்கின்ற ஒரு பெயரை குறிப்பிட்டார்கள், அப்படித்தானே? நாகமான் என்றவுடன் உங்களுக்கு ஞாபகத்தில் வருவது என்ன? கரெக்ட் தானே? தப்பு இல்லையே? தப்பு இல்ல? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்க தான் சொல்லியிருக்கீங்க, நான் சொல்லல. அவர் ஒரு குஷ்டரோகி, அப்படித்தானே? வாசிக்கலாமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தயவு செய்து நிறுத்தி வாசிங்க. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன். ஒரு நிமிஷங்க. சீரிய ராஜாவின் யார்? அவரு படைத்தலைவன். நோட் பண்ணிக்கங்க, நீங்க தான் சொல்லிருக்கீங்க. படைத்தலைவன் அப்படின்னா ஆர்மி சீஃப், கேப்டன். ஓகே, 2வது வாசிங்க. நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும். ஓகே, இப்போ பாருங்க, அடுத்த அளவர் யாரு? பெரிய மனுஷன். பெரிய மனுஷன், அப்படிதானே? பெரிய மனுஷன்னா யாருமா? செல்வாக்கு உயர்ந்தவர், அப்படிதானே? அநேகராலும் மதிக்கப்படுகிறவர். அவர் ஒரு பெரிய மனுஷன். அடுத்ததுக்கா, எண்ணிக்கை உள்ளவனுமா இருந்தான். எண்ணிக்கை உள்ளவருமா என்ன செய்யறாரு? இருக்கிறார். அப்படின்னா அவர்கிட்ட ஒரு படைபலமும் இருக்கு. அவர் நினைச்சா எந்த யுத்தத்துக்கும் எந்த செகண்ட்லயும் ஆட்கள் என்ன செய்ய முடியும்? கொண்டு போக முடியும். அடுத்தது, அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். முக்கியமான காரியம், ஆண்டவரை அறியாத ஒரு புற மதஸ்தன், யார் என்று தெரியாத ஒரு நபர், அவரை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். இஸ்ரவேல் தேசத்திலும் யூதாவிலும் அல்ல, சீரிய தேசத்திலே கர்த்தர் என்றால் யார் என்று தெரியாத ஒரு படைத்தலைவன், ஒரு பெரிய மனுஷன், எண்ணிக்கை உள்ளவன். கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டு அந்த தேசத்திற்கு என்ன செய்கிறாரு? ரட்சிப்பை கொண்டு வருகிறார், அப்படிதானே? நம்மை ரட்சிக்கிறவர் யாரு? நம்மை ரட்சிக்கிறவர் இயேசு கிறிஸ்து, அப்படிதானே? அடுத்ததா சொல்லுங்க, வாசித்துருங்க கடைசியா. மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியா இருந்தான். மகா பராக்கிரமசாலியான அவரோ என்ன செய்யறாரு? குஷ்டரோகியா இருந்தான். நம்ம எதமா முதல்ல சொன்னோம் பாத்தீங்களா? இதான் நம்மளுடைய பார்வை அப்படிங்கிறது, புரியுதா? ஒரு பார்வை, மனிதர்களுடைய பார்வை. நான் யாரையும் தப்பா சொல்லல, நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், புரியுதா? அதனால இங்க போட்டு வெள்ளை சட்டை போட்டு உங்க முன்னாடி வந்து நிக்கனால இவரு பெரிய ஊழியக்காரன்லாம் நீங்க என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. எல்லாரும் ஆண்டவருடைய ஊழியக்காரர். அல்லேலூயா. ஆண்டவரை சொந்த ஜனமாக யாரெல்லாம் வச்சிருக்கிறீங்க அவங்க எல்லாம் யாரு? ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள். ஏன்னா ஆண்டவர் வந்து எங்க பிறந்தாரு? பிறப்பின் மாதத்தில் இருக்கிறோம், அப்படிதானே? எங்க பிறந்தார்? ஏன் ஐயோ சொல்லிட்டா தப்பா சொல்லிட்டோம்னு சொல்லி நினைச்சிருவீங்களோ?
பெத்லகேம், அப்படிதானே? பெத்லகேம்ல பிறந்தார். ஆனா இந்தியாவில் இருக்கிற மக்களை ஆகிய உங்களையும் என்னையும் தேடி ஆண்டவர் என்ன செஞ்சாரு? வந்தார், அப்படிதானே? அருமையான ஒரு பழைய பாடல் இருக்கு. சொந்த ஜனமான யூதரை தள்ளி தோலையில் கிடந்த புற ஜாதியாயமை மந்தையில் சேர்த்து பராபரன் தம்மோட மைந்தர்களாகின சந்தோஷத்துக்காக பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி இனமே பரனை கொண்டாடி துதி இனமே. அல்லேலூயா. குஷ்டரோகி என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்ல, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே குறைவுகளைத்தான் மனிதன் முதலாவது சொல்லுவான். சகோதரிகளே, சகோதரர்களே, உங்க குடும்பத்துல, உங்க வியாபாரத்துல, நீங்க படிக்கின்ற பொழுது எந்த பாடத்துல நீங்க குறைவுள்ளவர்களாக இருக்கிறீர்களோ, நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்தோன்னே எங்க அம்மாட்ட எத்தனை மார்க் கிடைக்கும்னு சொல்லுவேன். எங்க அம்மா அங்கதான் இருக்காங்க, நீங்க இப்ப கேட்டுக்கலாம். 80 மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். எங்க அம்மா சொல்லுவேன், அந்த சைவரை என்ன செஞ்சிரு, வெட்டிரு, 8 மார்க் தான் கிடைக்க முடியுமாங்க. உண்மை. ஆனால் ஆண்டவர் பிஷப் ஜார்ஜன் டீச்சர் ட்ரைனிங்ல நாங்கள் தேர்வு எழுதின போது இந்த தமிழ்நாட்டில் வந்து முதலாவது ஆளாக என்னை கொண்டு வந்தார். பிலீவ் மீ. அல்லேலூயா. ஆண்டவர் யாரையும் எடுத்து என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். உங்களை குறித்ததான குறைவுகளோடு நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்களானால் ஆண்டவர் இன்று உங்களோடு முதலாவது சொல்கிறார், அதை தூக்கி போட்டுவிட்டு முதலாவது உன்னிடத்தில் இருக்கின்ற நிறைவுகளை குறித்து என்ன செய்யுங்க? ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். உங்களை குறித்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அதெல்லாம் அந்த காதுல வாங்கி விட்டுருங்க. நன்மையான காரியங்களை நீங்க என்ன செய்யுங்க? எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம ஒரு திருமண வீட்டுக்கு நான் என்ன செஞ்சேன், போயிருந்தேன். அந்த திருமண வீட்டுக்கு போயிருக்கும் போது உங்களுக்கு தெரியுங்களா திருமணம்லாம் எப்படி நடக்கும்னு? திருமணம் அப்படிதானே? சின்ன பிள்ளைங்கலாம் நிறைய டான்ஸ்லாம் ஆடிடுவீங்களா? திருமணம்னு நிறைய வாலிப தம்பிமாருக்கெல்லாம் சிரிப்புலாம் வருது, பண்ணுவா சிரிப்பே இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கு. ஐயாக்களை பார்க்கும்போது அதை எதுக்கு தம்பி இப்போ ஞாபகப்படுத்துறீங்க? அம்மா மாரை பார்க்கும்போது, தம்பி நான் 25 வருஷம் சிறைச்சாலையிலே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன், இதை ஏன் தம்பி இப்போ ஞாபகப்படுத்தீங்க? அப்படித்தானே நினைக்கமா இல்லையா? ஆனா கல்யாண வீடு வந்தாலே ஒரு எல்லாருக்கும் என்னதை தான் ஒரு சந்தோஷம். அதுல அழகான பாடல்கள் நடக்கும், அதோட சந்தோஷம். மன்னன் அம்மா பிள்ளை பண்புள்ள பெண்ணுடன் அன்றிலும் பேடு போல் கொண்டித்து வாழ ஆண்டவரா நிர்வதிக்க வேண்டுதலோடு கூவிடுவோம். ரோஜப்புவாசம் மலர்களாம் இப்போ நேசம்மனாள் என்றும் கூவிடுவோம். புத்திர பாக்கியம் புகழும் நல்வாழ்வும் சத்தியம் சாந்தமும் சகலங்கள் இதயம் நீதிய ஜீவன் பெற்றிவர் என்றும் பக்தியாய் வாடிட தூவிடுவோம். ரோஜப்புவாசம் மலர்கள் நான் இப்போ நேசம்மனாள் என்றும் தூவிடுவோம். அழகா திருமண வீட்டுல பாடல்கள் முடியும், நல்ல ஒரு நடனமும் முடியும். திருமண வீட்டுல அதுக்கப்புறம் என்னமா நடக்கும்? என்ன நடக்கும்? சாப்பாடு நடக்கும், பெட்டிச்சோறும் நடக்கும், அப்படிதானே? இப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருதுன்னு கேள்விப்பட்டேன் ஊர்ல. முந்தி நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா பெட்டி இருக்கும், பார்த்திருக்கீங்களா? அதுக்கு எதுக்குமா பெட்டி சோறுன்னு வச்சிருக்காங்க? யாராவது சொல்ல முடியுமா? அந்த ஊர்ல பனையில தான் நம்ம என்ன செய்வோம், பின்னி ஒரு பெட்டி முனைஞ்சி கொண்டு வருவாங்க, அப்படிதானே? பாத்திரங்கள்லாம் ஓலைப்பெட்டி. நான் அழகா சொன்னாங்க அக்கா, இந்த பெட்டியில தான் சோறு வாங்கிட்டு போவாங்க, அப்படிதானே? இப்போ எல்லா இடத்துலையும் அதுக்குன்னு ஒரு தனி கவுண்டரே போட்டாச்சு. செர பண்ணாதியப்பா, அங்கே போய் வாங்கிட்டு என்ன செஞ்சிருங்க, போயிருங்க. இந்த பந்தி நடக்கும், அழகா உட்காந்து சாப்பிடுவான். அப்படி பந்தியில் உட்காந்துருக்கும் போது சொல்லுவான், இவனுக்கு கறி குழம்பு தேவைப்படும், சரியா? பக்கத்து இலையை பார்த்து கேட்பான், ஏன் உனக்கு கறி வைக்கலையோ அப்படிம்பான். கறி இவனுக்கு தான் வேணும். யாருக்கு? பக்கத்தலைக்கு கறி கேட்பான். இங்க இருந்து கூப்பிடுவான் 1 கிலோமீட்டருக்கு, ஏ பால்ராஜனே இங்க வா அப்படிம்பான். சத்தம் கொடுக்கறது இவரு, இங்க கறி வைக்கல பாரு அப்படிம்பா. தெரியுதா? அவர் அங்கிருந்து ஓடி வருவாரு, என்னையா ஏன்னா என்னன்னா நீங்க மறக்க கறி வைக்காம போயிட்டா, அவன் கறி வச்சுட்டு போகும்போது சரி வச்சுட்டு போகும்போது எனக்கு ஒரு கரண்டி ஊத்திட்டு போ. புரியுதா உங்களுக்கு? வச்சுட்டு போகும்போது எனக்கு ஒரு கரண்டி ஊத்திட்டு போ. இன்னொருத்தன் கேட்பான், அப்பா எனக்கு 2 இட்லி கொண்டு வாம்மா. கை கை எத்தனை தெரியுதா உங்களுக்கு?
இலை எனக்கு 2 இட்லி அப்படிம்பா. அங்கிருந்து பார்க்கும்போது 5 சவுண்டு ஒண்ணு, செய்க வேற. குறைவுகள் அதே மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு சேர்ல ரவுண்டா உட்காந்துருவாங்க. கல்யாண வீட்டில் பார்த்திருக்கீங்களா? என்ன சோறு போட்டான், கறி குழம்பா ஊத்துறானுவ, அது வந்து கறி ரசம், என்னது தனியா ஊத்திட்டு போயிட்டான். ஆனா நான் வந்து பாத்தி போட்டு எல்லாத்தையும் என்ன செய்ய வேண்டியிருக்கு, சோறா போட்டான் அப்படிங்கிறது. அடுத்தால ஏன்னா இந்த பையனுக்கு இந்த பொண்ணு கரெக்டா மேட்சா இருக்கா, யாரு மாப்பிள்ளையும் பொண்ணுமே ஒத்து கல்யாணம் விட்டு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் ஓன்ட்ட யாராவது கேட்டாவளா என்ன, அது நான் பொண்ணு கலரா இருக்கணும், என்னது கரெக்டா இல்லையா, கலரா இருக்கணும். என்ன கலருமா, கருப்பு கலர், அதுவும் ஒரு கலர் தானே. ஏன் எல்லாமே கலர் தான், பனைமரமே அட்டர் பிளாக் தான், சரியா, ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கப்புறம் குறைவுகளைத்தான் இன்று அநேக இடங்களிலே கூட்டம் கூடி உட்கார்ந்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பேசி கொண்டிருக்கோம். வீடு கட்ட போனா இந்த ஜன்னலை எதுக்கு இங்க வைக்கணும், இது அங்க வச்சிருக்கலாமே. ஏன்னா இன்ஜினியர் வந்து சும்மாவா படிச்சுட்டு வந்திருக்கிறாரு, அவருக்கு தெரியாதா என்ன, இவர் வந்து சொல்லுவாரு ஆலோசனை கொடுத்து கொண்டே தான் இந்த உலகம் என்ன செய்யும் இருக்கும். நீங்க என்ன செஞ்சாலும் உங்களுக்கு குறைவுகளைத்தான் இந்த உலகம் என்ன செஞ்சுட்டே இருக்கும், உங்களை குறித்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும். அதனால் இந்த குறைவுகளை மறந்து ஆண்டுடைய சமூகத்திலே நாகமான் ஐயாவுடைய வாழ்க்கையில நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு சிறு பிள்ளைகளுக்கு 1 2 யாரு அந்த, நான் ஒரு பாடல் படிப்பேன், அந்த பாட்டினுடைய வசனம் எந்த இடத்துல இருக்குன்னு எந்திரிச்சு வாசிக்கணும், சரியா? ரெடியா? பைபிள் எல்லாம் வச்சிருக்கீங்களா? ரெடியா இருந்துக்கோங்க, சரியா? வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. சொல்லுமா, வெரி குட். வந்துரு, முன்னால வந்துரு. ஹல்லேலூயா. உண்மையிலே அருமையான உங்க போதகர் என்னத்தை நான் பெருமைப்படுறேன். சின்ன பிள்ளைங்க பைபிளோடு இருக்கிறதே பெருசு. இப்பெல்லாம் துபாயிலாம் பார்த்தீங்கன்னா பைபிள் கொண்டு வரதுக்கு சோம்பேறி, ஃபுல்லும் ஸ்மார்ட் ஃபோன். ஃபோனெல்லாம் ஆலயத்துக்கு வெளியே தான் வைக்கணும். ஃபோன் வந்து எங்கே வரக்கூடாது, அது வந்து ஆண்டவருக்கும் நமக்குள்ள உறவை என்ன செய்யும், துண்டிக்கும், சரிதா? அதனால வேதாகமத்தை வைத்திருக்கிற உங்கள் எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அந்த நாளிலும் ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு படை சென்று கொண்டிருக்கிறது. அந்த படை யாருடைய தலைமையில் போகிறது, யாருடைய தலைமையில் போகிறது, நாகமான் ஐயாவினுடைய தலைமையில் என்ன செய்கிறது, போகிறது. நாகமான் தலைமையில் புறப்பட்டது சீரிய படை இஸ்ரவேல் நோக்கி. நாகமான் தலைமையில் புறப்பட்டது சீரிய படை இஸ்ரவேல் நோக்கி. தேசம் எங்கும் சுற்றி திரிந்து, தேசம் எங்கும் சுற்றி திரிந்து, சிறு பெண்ணை ஒன்று கண்டு தன் வசமாக்கி, சிறு பெண்ணை கண்டு தன் வசமாக்கி. அல்லேலூயா. சீரிய படை இஸ்ரவேல் நோக்கி போய் அங்க படை முடிந்தவர்கள் திரும்பி வருகின்ற பொழுது ஒரு சிறு பெண்ணை, யாரை, அருமையான அந்த மகளுடைய பெயர் இந்த வேதாகமத்தில் என்ன செய்யப்படல, குறிப்பிடப்படவில்லை. அந்த சிறு பெண்ணை அவர்கள் என்ன செய்கிறார்கள், கொண்டு வருகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த படையெடுத்து போகின்ற ராஜாக்கள் நேபுகாத் நேச்சார் காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா யாரையாவது கொண்டு வரணும். பொன் பொருட்கள்லாம் 2வது தான், திறமைசாலிகள். தானியேலையாவை குறித்து பார்க்கின்ற பொழுது அவர் வந்து எல்லாவற்றிலும் சிறந்தவர், அவரை தான் தூக்கிட்டு வந்தாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன மகளை என்ன செஞ்சுட்டு வராங்க, சிறைப்பிடித்து கொண்டு வருகிறார்கள். எல்லாருக்கும் தெரியும் தானே இந்த ஸ்டோரி, எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாரும் படிச்சிருக்கீங்களா தம்பிமார்? எல்லாருக்கும் தெரியுமா? சிறு பெண்ணை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வருகின்ற பொழுது இந்த சிறு பெண்ணை அந்த தளபதி நாகமான் ஐயா என்ன செய்கிறாரு, தன்னுடைய வீட்டிற்கு என்ன செய்கிறாரு, அடிமையாக வைக்கிறார். அப்படித்தானே சொல்லுங்களேன். பணிப்பெண்
பணிப்பெண், வேலை பார்க்கின்றவர்கள், அப்படிதானே? தன்னுடைய மனைவிக்கு, யாருக்கு? தன்னுடைய மனைவிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் ஹவுஸ்மேட் இருக்காங்க, அப்படிதானே? சில வீட்டில் கணவன்மாரே ஹவுஸ்மேட் தான். என்ன அப்படி யாரும் இருக்கீங்களா இல்லையா? என்ன நம்ம வீட்டு வேலையை செய்கிறதுக்கு யாயா யோசிக்கணும்? எப்படி? நம்ம பாத்திரம் விளக்காததா? என்ன நம்ம தான் நம்ம குடும்பத்துக்கு என்ன செய்யணும்? ஒத்தாசையாக என்ன செய்யணும்? இருக்கணும். எல்லார் வீட்லேயும் அக்கா மாதிரிலாம் சிரிக்காங்க, அப்பா எங்கள் வீட்டிலலாம் ஓகே, அவங்க தான் எல்லாமே, சமையலிருந்து ஏ டு செட்டு, அப்படிதானே? உண்மையா இல்லையா? இப்படிப்பட்டதான ஒரு கரிசனை நிறைந்த மனதோடு உள்ளத்தோடு அந்த அருமையான நாகமன் ஐயா என்ன செய்றாரு? அந்த சிறு பெண்ணை என்ன செய்யறாரு? கொண்டு வராரு. எது தெரியுமா? குடும்பங்கிறது எல்லா பிரச்சனையும் இருக்கும், அதான் குடும்பம். இந்த சாத்தானுக்கு எங்க கை வச்சா இவனை பிடிக்கலான்னு சொல்லி நினைச்சான்னா, நீங்க நல்லா யோசிக்கிடுங்க, உங்க குடும்ப வாழ்க்கையை தான் பிடிப்பான். உங்க பிள்ளைகள், உங்கள் கணவன், உங்க மனைவி, உங்களுடைய ஜெப குறைவுகள் காணப்படுமானால் வீட்டில் பிரச்சனைகள் தொடரும். நீங்க அதிகமா நீங்க வந்து யோசிக்கலாம், ஓ குறைவுனால தான் எனக்கு பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி. தயவு செய்து அப்படி இல்லை. குடும்பமா நீங்க ஆலயத்திற்கு வந்தாலே பிரச்சனை வரும். கரெக்டா இல்லையா? நீங்க கிரீன் லைட் எங்க தெரியுமா இருக்கும்? ஆலயத்தை விட்டு விட்டு நீங்க வேற பணிக்கு செல்கிறீர்கள்னா அது பச்சையா இருக்கும், போயிட்டே இருக்கலாம். ஆனா கோயிலுக்குன்னு சொல்லி நீங்க கிளம்புங்க, வண்டி பஞ்சர் ஆகும், வீட்டுல ஏதாவது ஒரு துஷ்டி செய்தி வரும், அன்னைக்கு ஒரு நல்ல ஆராதனை இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை. ஏன்னா சாத்தானுக்கு தெரியும் இவனை பிடிக்கணும்னா குடும்பத்தை தான் என்ன செய்யணும். அப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை உங்களிடத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். எந்த தடை வந்தாலும் எது நடந்தாலும் நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேரா என்ன செஞ்சிருவேன்? ஓடி வந்துருவேன்னு சொல்லி நீங்க வரணும். அதான் குடும்பம். அப்படிப்பட்டதான குடும்பம் தான் நமக்கு என்ன செய்யும்? ஆசீர்வாதமான குடும்பமா என்ன செய்யும்? இருக்கும். குடித்தன வீரம் குணமுள்ள தாரம் கொடுத்து கொண்டா அது சம்சாரம், அடகமதாரம் அன்புதாரம் ஆம்போவி தனில் மனை கலங்காரம் நல்ல மன வாழ்வு பூமி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மன வாழ்வு பூமி வாழ்வினில் வாழ்வு மறுவிய சோபன வாழ்வு. கல்யாண பாட்டு படிச்சோன்னா தம்பிமாருக்கு ரொம்ப உற்சாகம், அப்படிதானே? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. இதே மாதிரி இந்த சிறு பையனை அடிமையாய் கொண்டு போகப்பட்டார், அப்படிதானே? இன்னொருவர் அடிமையாக கொண்டு போகப்பட்டார். யாருன்னு நீங்க சொல்லணும். தன்னுடைய சகோதரர்களாலே விற்கப்பட்டார். யாரு? தம்பி மாதிரி தான் சொல்லணும், வசனத்துல எடுக்க வேண்டாம், சொன்னா போதும். யார்? ஒரு ஆள். வாங்க 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 வாங்க. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டா தூரம் போ தமது ஜீவனை எனக்கோ அழித்து ஜீவன் பெற்றுக்கொள் அல்லேலூயா. உற்சாகமா சொன்ன தம்பி. எங்க ஊர்ல நல்லா கை தட்டுவாங்க. எங்க ஊர் துபாய் தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு ஆள் பரிசு வாங்கும் போது அப்படி சத்தம், இந்த இடமே அதிரும். எங்க ஏறன சொன்ன இதுல மியூசிக்கிலே கை தட்டியாச்சு. பாத்தீங்களா? தனக்காக அந்த மனைவியின் மீது ஒரு அன்பு இருக்கிற கணவனால் மட்டும்தான் அப்படி செய்ய முடியும். ஏன் தெரியுமா? அவர் ஒரு குஷ்டரோகியா இருந்தார், அப்படித்தானே? கடைசியா குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த குஷ்டரோக வியாதி லேவியராகமங்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசி பாருங்க. அது எப்பேற்பட்ட வியாதி என்பது பழைய ஏற்பாட்டு காலத்திலே அது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் அப்பேற்பட்ட வியாதியை உடையவராய் இருந்தாலும் தன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை அந்த அம்மா அவர்கள் சிறப்போடு செய்தார்கள், அப்படித்தானே? இந்த அநேக இடங்களிலே பராமரிப்பு இல்லை. அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். ஒரு சில காலகட்டங்களுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னாவே போக முடியாது பரலோக ராஜ்யத்துக்கு, அப்படித்தானே? ஒரு ஆள் மிச்சம் இருப்போம். அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், தாயா இருக்கலாம், தந்தையா இருக்கலாம். இருக்கின்ற வரையும் சந்தோஷமாயிருங்க. இருக்கின்ற வரையில் உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷத்தை குலைக்கின்ற பிரச்சனைகள் வருகின்ற பொழுது ஆண்டவரிடம் சொல்லுங்கள், மனிதர்களிடம் அல்ல. யாரிடம்? யாரிடமும்
நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டவர்கிட்ட மட்டும் சொல்லுங்க. ஏன்னா இருக்கின்ற காலங்கள் எத்தனையோ விபத்து, நாசம், மோசங்கள் வருகின்றது. குடும்பமாக பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோர் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும். வாலிபன் தன் இள வயதில் என்ன செய்யணும்? யாரை நினைக்கணும்? தன் சிருஷ்டிகரை என்ன செய்ய வேண்டும்? நினைக்க வேண்டும். இப்படியாய் கரிசனையோடு அந்த பெண் பிள்ளையை கொண்டு வந்து விடுகிறார். ஒரு பெண் பிள்ளையை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு ஜாஸ்தி சொல்ல வேணும் அவசியம் இல்லை. ஒரு பெண் பிறந்து விட்டாலே மருத்துவமனையிலேருந்து ஃபோன் வரும், மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கேட்பாங்க, என்ன குழந்தை பிறந்திருக்கு, அப்படித்தானே? பெண்ணா பெண்ணா அப்படித்தானே கேட்காங்க. ஆனால் இன்னைக்கு பெண் குழந்தைகள் தான் பெற்றோர்களை அதிகமாக என்ன செய்கிறார்கள்? நேசிக்கிறார்கள். என் தம்பிமார் உங்கள் சைடு தான் நான் நிற்பேன், தயவுசெய்து கோவப்பட்டுறாதீங்க. அதனால் பெண் குழந்தை பிறந்தது என்றால் சில பேருக்கு கொஞ்சம் முகம் என்ன செய்யும்? வாடலாம். அப்போ ஏற்பட்ட பிள்ளைகளாய் தம்பதிகளாய் நீங்கள் வந்திருக்கலாம், புத்திர பாக்கியத்திற்காக நீங்கள் வந்திருக்கலாம். 10 வருடங்களுக்கு பிறகுதான் கர்த்தர் எங்கள் அம்மாவுக்கு குழந்தையை கொடுத்தார். நான் 10 வருடம் கழித்து தான் பிறந்தேன். எனக்கு அடுத்தால என்னோட தம்பி 1 வருஷம் தான் வித்தியாசம். எங்கள் 2 பேருக்கும் பர்த்டே ஒரே நாள் தான், 1 வருஷம் மட்டும்தான் வித்தியாசம். அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை கடவுள் எங்களுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். கற்பத்தின் கனிக்காக நீங்க காத்து ஜபித்து கொண்டிருக்கலாம். உங்க ஜபத்தை என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. ஆண்டவர் அதற்குள்ள ஆசீர்வாதத்தை என்ன செய்வார்? தருவார். இந்த பெண் குழந்தை பிறந்தாலே அநேக செலவுகளை சந்திக்க வேண்டி இருக்கும். பிள்ளைகள் என்ன முறைச்சு பார்க்காங்க, என்ன காதுல போடணும், சரஞ்சரமா போடணும், வளையல் இங்க இருந்து இங்க வரைக்கும் எடுக்கணும், நிறைய காரியங்கள் இருக்கு. நம்ம ஆட்களுக்கு அப்படி இல்லை. ஒரு பேண்ட்டும் சட்டையும் போட்டு அவன் இறங்கிட்டாலே ராயல் ஆயிடுவாங்க. ஆனா நம்ம பிள்ளைகள் அப்படி போக என்ன செய்ய முடியாது. பெற்றோர்களுக்கு பெண் பிள்ளைகளை அவர்களை அலங்காரம் செய்து அனுப்ப வேண்டும் என்றாலே ஒரு மிகப்பெரிய வேலைதான். இதுதானே? பெண் என்றால் அவ்வளவு பாரத்தை சுமப்பவன். காதுல சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது 2 காலையும் ஓட்டையை போட்டுருவாங்க, அப்படிதானே? இயரிங், அப்படிதானே? எம்மாடி இப்போ மாதிரி இயரிங். அந்த காலத்தில் எங்கள் பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா பாம்படம். யாருக்கெல்லாம் பாம்படம்னா என்னன்னு தெரியுமாம்மா? நான் பிள்ளைகள்கிட்ட கேட்கேன், தம்பி பாம்படம் தெரியுமாமா உனக்கு? பாம்பு தான் தெரியுங்க ஒருத்தன். என்னம்மா? ஆடும். ஒரு தம்பி சொன்னா அது ஆடுமா. தம்பி வேற பாப்பா மாதிரி சொல்லுங்கம்மா, பாம்படம்னா என்னம்மா? யாராவது வந்தாலும் கலத்திட்டு ஒருத்த எரியலாம். கோவம் வந்தா சில பாட்டு இப்படி ஆட்டும் போது இருக்குல்ல, இது இங்க இருந்து இங்க போயிட்டு வரும். இந்த பாம்படம் எங்க பாட்டி எல்லாரும் போட்டுதாங்க. அதே மாதிரி உங்க பாட்டி எல்லாரும் இந்த பாம்படத்தை போட்டுருப்பாங்க. இப்பதான் உங்களுக்கு சின்ன ரிங்கா போட்டு விட்டுருக்கு. அது என்ன பழசெல்லாம் மாறிட்டு வருது. காதை கிழிச்சிருவாங்க. எப்படி? காதை கிழிச்சு நூல் மாதிரி காது இவ்வளவுக்கு நினைச்சியும் தொங்கிக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இப்ப அதெல்லாம் மாறிட்டு எவ்வளவு பாடுகள். திருமணமாகி இந்த பெண் என்பவள் திருமணமாகி தன்னுடைய வீட்டையே விட்டு தன்னுடைய வீட்டையே விட்டு கணவனுடைய இல்லத்துல போய் என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. எவ்வளத்தை இழக்கிறாள் இந்த பெண். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பெண் என்பது லேசான காரியம் இல்லை, அப்படிதானே? உணர்ந்து நம்ம சகோதரர்களா இருந்தாலும் செல்லாம், நமக்கும் பெண் பிள்ளைகள் இருக்கும். நம்முடைய பிள்ளையும் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு செல்லத்தான் வேண்டும். அதனால் பெண் பிள்ளைகள் என்பது எல்லாவற்றையும் இழந்து கணவனுக்கும் தான் புகுந்த வீட்டிற்கு என்ன செய்வாங்க? அவர்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அது மட்டுமா? முதல் பிரசவத்துக்கு எங்க தான் போகணும்? தன்னுடைய தாய் வீட்டுக்கு தான் என்ன செய்யணும்? போகணும். போயிட்டு வரும்போது சும்மா வர முடியுமா? ஏல உங்க மாமியார் உனக்கு என்ன போட்டுது? ஒரு சின்ன செயின் தானே ஆகும். இது எத்தனை கிராம் இருக்கும்? வேற ஒன்றும் உங்களுக்கு போடலையா? இதுதானே? இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திப்பவள் தான் யாரு? பெண். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பெண் மரித்து போனால் பிறந்த வீட்டிலிருந்து கோடி துணி வந்தா மட்டும்தான் அவருடைய சரீரமும் எடுத்து செல்லப்படும். அதனால் அவள் பிறந்த வீட்டையே சார்ந்திருப்பாள். அதற்கு பெயர் தான் பெண். இதெல்லாம் உணர்ந்திருக்கணும், அப்படித்தானே? பெண் என்பவள் அவ்வளவு மரியாதைக்குரியவர்கள். அப்படித்தான் இந்த தாய் வீட்டில் அவள் பணிப்பெண்ணாக அவள் இருந்த பொழுதிலும் தன் குடும்பத்தை மிகவும் நேசிக்கின்ற ஒரு அருமையான மகளாக காணப்பட்டாள். அதே போல அந்த குடும்பத்தில் எப்பொழுதும் சமாதானம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவார்கள், அப்படித்தானே? ஒரு நாள் குடும்ப ஜெபம் உங்க வீட்டில் பண்ணி பாருங்க, மறுநாள் குடும்ப ஜெபம் நீங்க பண்ண முடியாது. யார் குடும்ப ஜெபம் இருக்கேன்னு இருக்குன்னு குடும்ப ஜெபம் பண்ணாலே யாருக்கு பிடிக்காதுமா? அவ்வளோதான். கணவனுக்கு பிடிக்காது, மனைவிக்கு பிடிக்காது, பிள்ளைகள் பிடிக்காதுலாம் நீங்கள் சொல்லக்கூடாது.
கணவன் ரூபத்திலையும் சாத்தான செய்வான் வருவான். என்ன நீங்க வச்சிருக்க மனைவி ரூபத்திலையும் என்ன செய்வான்? உன் ரூபத்திலையும் என்ன செய்வான்? தூக்கம் வரும்னு சொல்லி உட்காந்துருவான், படுத்துருவான். எங்கள் அம்மாலாம் கோயிலில் இருக்கும்போது இப்படி உட்காந்துருந்தா இப்படி தான் இருக்கணும், அழகாக உட்காந்துருக்கு, ரொம்ப சந்தோஷம். சின்ன பிள்ளைகள் இப்படி தான் இருக்கணும். தூங்குனாலும் கோயிலை விட்டு எந்திக்கக்கூடாது, எங்கள் அம்மா கட்டளை. ஆலயம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இருந்த இடம் தான், தண்ணி குடிக்க கூட முன்னால் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. கர்த்தருடைய சமூகம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கின்ற சமூகம். நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால உங்க குடும்பத்துல எப்போதும் என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். அழகான ஒரு பாடல் படிமா. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்னென்றும் கீர்த்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்னென்றும் கீர்த்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. அல்லேலூயா. இயேசுவின் குடும்பம் நினைச்சணும், அங்க சமாதானம் இருக்கும். சண்டை வருங்க, சண்டை இல்லாத ஒரு வீடுலாம் சொல்லவே முடியாது. கணவன் மனைவிக்குள்ள சண்டை இல்லாதவங்க கை தூக்குங்கன்னு சொன்னா பாருங்க, ஒருத்தரும் தூக்க மாட்டீங்க. கணவன் மனைவி என்றா சண்டை இருக்கணும். சண்டைனா என்ன சண்டை தெரியுமா? வெட்டு குத்து இல்லை, தெரியுதா? பாத்திரம், இட்லி சட்டி, தோசைக்கல், கரண்டி இதெல்லாம் பறக்குதெல்லாம் சர்வ சாதாரணம். அதெல்லாம் நம்ம ஆட்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தெரியுதா? பெரிய பெரிய சண்டை, சின்ன சின்ன சண்டைகள் இருக்கணும். அப்போ தான் ரசமாக இருக்கும். அப்போ தான் சாயங்காலம் போகிற ஒரு மல்லிகைப்பூ வரும், இல்லைன்னா ஒரு வெளியே போய் இங்கெல்லாம் என்ன பெரிய ஹோட்டல் இருக்கு, இங்கே பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் சொல்லுங்க பார்ப்போம். என்னம்மா என்னம்மா? ஓ, மெஸ் இருக்கா? சூப்பர். ஏதாவது ஒரு இடத்துக்கு அவுட்டிங் கூப்பிட்டு போய் பிள்ளைய ஒரு அடி அடிச்சிட்டா, நாளே என் பிள்ளைய திடீர்னு அடிச்சிட்டான்னு நினைச்சு தெரியுமா, சாயங்காலம் அவன் அடிச்சா அடியை வாங்கிடுவான். ஏன் தெரியுங்களா? அப்பா சாயங்காலம் ஏதாவது எனக்கு என்ன செய்வாங்க, வாங்கி தருவாங்க. அப்படி தானே? ஏன்னா பிள்ளைகள் மேலே பெற்றோருக்கு அவ்வளோ அன்பு இருக்கும். தாய்மார் பிள்ளைகளை அடிக்கலாம், ஆனால் மனதிற்குள்ளே வேதனைப்படுவார்கள். என் மகனை என் மகளை அடித்து விட்டேனே சொல்லி. அதனால் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், வாலிப தம்பியாக இருந்தாலும் சரிதான். அப்பா இன்னைக்கு எங்கள் அப்பா ஏழை அப்படின்னு ஒரு சவுண்டு போட்டால் கல்யாணம் முடிஞ்ச பிறகு நான் அடங்கி தான் இருப்பேன். ஏன்னா அந்த சவுண்ட், எங்கள் அப்பா இப்போ எங்களோட இல்லை, ஆனால் இருந்தாலும் அந்த சவுண்டுக்கு நாங்கள் இன்னும் வரைக்கும் மரியாதை கொடுக்கும். அதனால் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. அவங்க என்ன சொன்னாலும் நன்மைக்காகத்தான் என்ன செய்யும் இருக்கும். இப்படித்தான் அந்த பெண் என்ன செய்கிறாள், தன்னுடைய அந்த நாச்சியாருக்கு, இப்படிதானே, அந்த வீட்டம்மாவுக்கு மிகவும் அன்பாய் அவள் வேலை செய்கிறார். அவள் அடிமையாய் நடத்தப்படவில்லை. நீங்கள் 2 ராஜாக்கள் 5 அதிகாரம் 1 - 27 வரைக்கும் தான் அந்த ஹிஸ்டரி வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு அடிமை பெண் என்று குறிப்பிடப்படவில்லை, கொடுமைப்படுத்தப்பட்டால் என்று குறிப்பிடப்படவில்லை. அழகா வேலையை, தனக்கு கொடுத்த வேலையை அவள் செய்து கொண்டிருக்கிறார். அந்த குடும்பத்திற்கு, ஒரு நல்ல குடும்பத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த நாகம்மான் ஐயாவுடைய குடும்பம். ஒற்றுமையா இருக்கிறாங்க, ஒற்றுமையா இருக்கிறார்கள். அந்த பெண் ஒரு நாள் அந்த அம்மாவை பார்த்து ஒரு அருமையான ஒரு கேள்வியை கேட்கிறார். பாருங்க. அம்மா 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 என் எஜமானி, நான் சொல்வதை கேளு. அம்மா 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 என் எஜமானி, நான் சொல்வதை கேளு. நிதமும் உந்தையை கண்டேன் அம்மா, என்றும் அதை நான் மறவேன் அம்மா. நிதமும் உந்தையை கண்டேன் அம்மா, என்றும் அதை நான் மறவேன் அம்மா. உந்தையை பெரிதம்மா, என் மேல் உந்தையை பெரிதம்மா. உந்தையை பெரிதம்மா, என் மேல் உந்தையை பெரிதம்மா. அம்மா என்று சொல்லி அழைக்கிறாள். பாருங்க, நான் சொல்றதை நீங்க என்ன செய்யுங்கம்மா, கேளுங்க. என்ன கேட்கிறா தெரியுமா? இந்த அருமையான சிறு பெண் பெற்றோரை பிரிந்து, உறவுகளை பிரிந்து, சமாரியா நாட்டை பிரிந்து, சீரிய தேசத்திற்கு வந்த பிறகும் தான் இருக்கின்ற இடத்துல, ஒருவேளை நீங்க வேலை செய்கின்ற நிறுவனம், நீங்கள் இருக்கின்ற வீட்டு, அதுல உண்மை உள்ளவளாய் இருக்கிறாள். எந்த கஷ்டத்தோடு இருந்தாலும் அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு பிரச்சனை,
அந்த நாகம்மன் ஐயா வீட்டிலே உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய சரீரங்களை பார்க்கிறார். அவருடைய சரீரங்களிலே ஆங்காங்கே படரல்கள் காணப்படுகிறது. ஐயோ, இது குஷ்டரோகம். என்னது? இப்படிப்பட்ட வீட்டிலா நான் வேலை செய்கிறேன்? இவர் உண்கின்ற பாத்திரத்தையா நான் கழுவுகிறேன்? இவர் உடுத்துகின்ற உடையையா நான் துவைக்கிறேன் என்று சொல்லி அந்த பெண் வருத்தப்பட்டாள். அப்படிதானே? வருத்தப்பட்டாளா? இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் எஜமான் இப்படிப்பட்டதான ஒரு குஷ்டரோகியா இருக்கிறாளே என்று சொல்லி மனதிற்குள்ளே வேதனை. இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து வந்த அந்த சிறு பெண்மணிக்குள்ள தாகம் என்ன தெரியுமா? அந்த இஸ்ரவேல் தேசத்தில் குஷ்டரோகம் என்றால் என்ன என்று அதிகமாக தெரியும். அந்த குஷ்டரோகத்தை யாரால் மாத்திரம்தான் குணமாக்க முடியும்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால். இன்று உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் பேசுகிறார். ஒரு சின்ன கட்டி, ஒரு சின்ன தோல் வியாதி, உங்களுக்கு இருக்கின்ற ஒரு பேக் பெயின், உங்களுக்கு இருக்கின்ற ஒரு வலியை குறித்து நீங்கள் இந்த வேளையில் இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து நீங்க ஆலோசித்து கொண்டிருக்கலாம். எந்த மருத்துவர்கிட்ட போய் நம்ம காமிக்கலாம், நாம் எந்த டாக்டரை போய் பார்க்கலாம், என்ன செக்அப் பண்ணலாம் என்று சொல்லி நீங்க யோசிக்கலாம். முதல் செக்அப் நீங்க யார்கிட்ட தான் வரணும்? வந்து பாருங்க. முதல் செக்அப்ல நீங்க கிளியர். அல்லேலூயா. ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில் அற்புதங்கள் செய்ததுதான் அதிகம். அவர் அதிகமாக செய்த அற்புதம் என்ன தெரியுமா? வியாதியஸ்தர்களை குணமாக்கியது. நம்ம எல்லாம் எப்ப தெரியுமா வருவோம்? எல்லா ரிப்போர்ட்டும் முடிஞ்சு இது முடியாதுன்னு சொல்லி லாஸ்ட் ஸ்டேஜ் அனுப்புறதான், போதகர் ஐயா எங்க வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி முதலாவது தாவீது ராஜா சொல்றார். ஒரு பெரிய கிங், இஸ்ரேலோட ஒரு பெரிய கிங் சொல்றாருங்க. சாதா மனிதன் அல்ல சொல்றது. கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நான் என்ன செய்றேன்? நாடுவேன் என்று சொல்கிறார். உணர்ந்தவர்களாய் இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்களா? எப்படி நாகமான் ஐயாவுடைய சரீரத்தில் காணப்பட்ட அந்த குஷ்ட ரோகத்திற்கு ஒரு வழி வந்ததோ, அதே போல ஒரு வாசல் உங்களுக்கு திறந்திருக்கிறது. இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதிலே ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த அன்பு மகள் பார்த்து சொல்கிறார், தன் இருதயத்திலே பார்த்து, எப்படியாவது நான் இந்த மனிதன் வாழ்நாளிலே இவ்வளவு கஷ்டம், அப்படித்தானே? வாழ்நாளை எல்லாம் வீணாளா வியாதியோடு கழிப்பது ஏ, வாழ்நாளை எல்லாம் வீணாளா வியாதியோடு கழிப்பது ஏ, கர்த்தரின் பாதம் தேடி வந்தார், சுகமளித்து சேர்த்து கொள்வார், வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை, வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை. அல்லேலூயா. ஒரு நொடி கூட தாமசிக்கல, ஒரு நொடி கூட அந்த பெண் வீணாக்கவில்லை. உடனே ஓடுகிறார். வேகமாக ஓடி தன்னுடைய எஜமானி அம்மாவிடம் சொல்கிறாள். தன்னுடைய எஜமான் என்ன செய்யணும்? சமாரியா தேசத்தில் இருக்கிற தீர்க்க தரிசியினிடத்தில் போவாரானால் அவர் என்ன செய்வாரு? அப்படியா போட்டிருக்கு? நீக்கி விடுவார்னு போட்டிருக்கு. குஷ்டரோகத்தை. எவ்வளவு பெரிய விசுவாசம் பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய விசுவாசம். விசுவாசம் இருக்குல்ல நமக்கு எல்லாருக்கும்? அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருக்கும் விசுவாசம் இருக்குல்ல? சரி, இப்போ நான் ஒரு கேள்வி, இந்த கேள்வியில யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்ப்போம். நீங்க இப்ப கை தூக்குனீங்க, எல்லாரும் சந்தோஷம். தம்பி எல்லாம் ரெடியா இருந்துக்கமா, அடுத்த பாட்டு வருது. சரியா? விசுவாசம், அப்படிதானே? சரி, விசுவாசத்துக்கு உதாரணமா ஒரு ஆளை சொல்லுங்க பார்ப்போம். எப்ப யாரு? யோபு. ஓகே, வேற? அப்ரஹாம் ஐயா, அப்படிதானே? வேற? ஒரு ஆள் கூட உங்களை சொல்லல, ஒரு ஆள் கூட உங்க போதகரை சொல்லல, ஒரு ஆள் கூட உங்க அம்மாவை சொல்லல. எங்க அம்மா ஜெபம் பண்றாங்க, அப்படிதானே? அப்படிதானே? ஏன்? விசுவாசம்னு உங்க மைண்ட் எங்க தான் போகுது? உண்மையிலே விசுவாசிகளின் தகப்பன் அவரு தான். ஆனா நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, விசுவாசிக்கிறவங்களா, நமக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கு, அடிதானே? என்ன பாட்டு? என்ன பாட்டு? என்ன சொல்லுவீங்க? அப்படிதானே? அதுக்கு ஒரு நல்ல பாட்டு இருக்கு. இயேசு விசுவாசி, நீ என்றைக்கும் சுகவாசி.
எனக்கு ரொம்ப பரிசு மிச்சமாயிட்டு. ஏன்னா யாராவது ஒரு ஆள் நீங்க இப்ப எல்லாரும் உஷாரா இருங்க. அடுத்தல கடவுள் சித்தமான எப்பனாலும் இதே இடத்துல இருந்து இதே கேள்வி நான் கேட்பேன். விசுவாசின்னு பேர் வந்தோன்னு என்ன செய்யணும்? தம்பி எஞ்சுவான் பேரை சொல்லணும். ஏன்னா விசுவாசம் தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் என்ன செய்யும்? கொண்டு வரும். அப்படிதானே? விசுவாசத்தை பத்தி பெரிய அதிகாரமே இருக்கு, நீங்க வாசிக்கலாம், தெரியுதா? அதனால நீங்க என்ன செஞ்சிடணும்? விசுவாசிக்கணும். இப்படியாக அந்த சமயத்தை அவள் வீணாக்காமல் தன்னுடைய எஜமாட்டி அம்மாட்ட போய் என்ன சொல்றா. அதுக்கான ஒரு அழகான ஒரு பாடல் இருக்கு, பாடுவோமா? தெரிந்த பாடல் தான், தெரிஞ்சு பாடுங்கன்னு. சகல வியாதியையும் குணமாக வல்லவரா, சகல வியாதியையும் குணமாக வல்லவரா, யாராயிருந்தாலும் பேரங்கள் எந்திய கிருபையாய் சுகம் பெற்றிடவே, யாராயிருந்தால் பேரங்கள் எந்திய கிருபையாய் சுகம் பெற்றிடவே, சமாரியா செல்ல வேண்டும், சமாரியா செல்ல வேண்டும், தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறார், சமாரியா செல்ல வேண்டும், தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறார், சமாரியா செல்ல வேண்டும். எத்தனை பேர் நம்ம விசுவாசிகள் அல்லாதவர்களை ஆலயத்திற்கு கூட்டு வந்திருக்கோம்? ஒரு ஆள் கை தூக்க பார்ப்போம். இந்த வருஷத்துல ஒரு ஆத்துமா வந்துருங்க. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தா நீதிமான் பிழைப்பா, விசுவாசத்தா நீதிமான் பிழைப்பா. இந்த ஆலயம் நிரம்பி வழிய வேண்டும். இந்த ஆலயம் இன்னும் விஸ்தாரமாக்கப்பட வேண்டும். இதற்காக ஜெபிக்க வேண்டும். நீங்க எல்லாம் எப்போ நிறையும், எப்போ ஆலயம் விஸ்தரிக்கப்படும்? ஆண்டவரை அறியாத மக்கள் இன்னும் நம்ம கிராமத்தில் இருக்கிறாங்க, அப்படித்தானே? எங்கேயோ மிஷனரி பணி நடக்கு, நான் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க யோசிக்க வேண்டாம். மிஷனரி என்றால் என்ன? கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய நாமத்தை பிறருக்கு அறிவிப்பது, அப்படித்தானே? வில்லியம் கேரி ஐயாவை பத்தி யாருக்காவது தெரியுமா? வில்லியம் கேரி யாருக்கெல்லாம் தெரியும்? மிஷனரி. ஓகே, சொல்லிட்டாரு. அவர் என்ன வேலைமா பார்த்துட்டு இருந்தாரு? வாமா மிஷனரியை பத்தி அருமையான வாமா எந்தி வா. நன்றியால் துதி பாடு நம் என்றும் பாடு, நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. அல்லேலூயா. அருமையான வில்லியம் கேரி ஐயா ஒரு வார்த்தை சொன்னார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கென்று பெரிய காரியம் செய். அடுத்தல, கர்த்தருக்கென்று பெரிய காரியம் செய். கர்த்தரிடத்திலிருந்து பெரிய காரியத்தை என்ன செய்ய? எதிர்பார். ஒண்ணுமே செய்யாம என்ன செய்ய முடியாது? ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதிக்க முடியாது, அப்படிதானே? எப்படி? கோயிலுக்கே வரமாட்டேன், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். என் மனைவி நீ வேணா போய்க்கோ, எனக்கு இன்னைக்கு வேலை. ஆனா வேலை இல்லாத சூழ்நிலையில, வியாபாரம் இல்லாத சூழ்நிலையில ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுவாங்க, எப்படியாவது ஆண்டவர் என் தொழிலை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுக்கணும், என் மகன் படித்திருக்கிறதற்கு ஏற்ற வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்பார்கள். ஆலயத்தில் அதற்காக போதகரிடம் ஜெபிப்பார்கள். ஆனா வேலையை ஆண்டவர் என்ன செய்வாரு? ஆண்டவர் என்ன செய்வாங்க? கொடுத்துருவாங்க. ஆனா கொடுத்து ஒரு 3 மாசம் பார்த்தீங்கன்னா அழகா வந்துகிட்டு இருந்தவர் வரமாட்டார். மாசத்துல ஒரு தடவையாகும். இந்த ஒரு தடவை போய் கடைசியில இப்ப வரப்போகிற கிறிஸ்துமஸ் வரும், அன்னைக்கு வருவாரு. அடுத்தல புது வருஷம் வரும். ஏன்னா புது வருஷத்துல நம்ம ஆளை பார்த்தீங்கன்னா நிரம்பி வழியும். அங்கெல்லாம் சேர் போட்டுலாம் முடியாது, அப்படிதானே? பார்த்தீங்கன்னா ஆளா சேர்லையும் உட்காந்துக்கிடுவாங்க. ரெகுலரா வந்திருக்க ஆட்களுக்கு இடமே கிடைக்காது கோயில்ல, தெரியுதா?
ஏன்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், புது வருஷ வாக்குத்தத்த வசனம், இது ரெண்டையும் வாங்கிட்டு போயிட்டு அடுத்தால எப்போ வரணும்? அடுத்த புது வருஷம், அப்படி தானே? ஆண்டவருக்கும் ரொம்ப வேலை இருக்குங்க. ஆண்டவர் நம்மள மாதிரி தானே, அப்படி தானே? அவர் மனித ரூபம் எடுத்தார், அப்படி தானே? அவருக்கும் நிறைய ஞாபக சக்திகள் உண்டு, அநேக காரியங்கள் உண்டு. நம்ம எப்படிலாம் நம்ம பிஸின்னு சொல்கிறோமோ அவரும் பிஸின்னு சொல்லுவார், அப்படி தானே? எத்தனை பேர் மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறீங்க? எல்லார்ட்டையும் மொபைல் ஃபோன் இருக்கலாமா? சொல்லுங்க சும்மா. நான் ஒன்றும் இப்போ சொல்ல போகிறது இல்லை. ஃபோன் வேணும், அப்படி தானே? இந்த ஃபோனில் கான்டாக்ட்னு ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? என்னது அது? செல்ஃபோனில் கான்டாக்ட் நேம் போட்டு பதிஞ்சு வச்சுருப்போம், அப்படி தானே? இப்போ உங்கள் போதகர் வந்து உங்களை கூப்பிட்டா கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்த உடனே நினச்சிங்க, ஹலோ பாஸ்டர், தோத்திரம் பாஸ்டர், நல்லா இருக்கீங்களா? சிலவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க, எந்திரிச்சு பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எத்தனை பேர் அனுபவப்பட்டிருக்கேன்னு தெரியாது. கம்பெனியில் வேலை பார்க்கவங்களுக்கு தெரியும், ஆசிரியர்களுக்கு தெரியும். தலைமை ஆசிரியர்கிட்ட இல்லை சிஓட்டேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா அவர் வீட்டில் சோபாவில் தான் இருப்பார். சொல்லுங்க சார் அப்படிம்பாரு, அங்கேருந்து எஞ்சிருவார். புரியுதா? உணர்ச்சி எவ்வளோ அழகான அண்ணன் சொன்ன மாதிரி உணர்ச்சி வந்துடுது, சரிதா? ஆனால் அந்த கான்டாக்டில் பேர் இருக்கணும், அப்படி தானே? இந்த கான்டாக்டில் பேர் இருக்கணும் என்ன அர்த்தம்? உங்களுக்கும் போதகருக்கும் தொடர்பு என்ன செய்யணும்? இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? உங்கள் பேர் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், அவர் பேர் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். நாட்டினுடைய பிரதம மந்திரியை வந்து எனக்கு தெரியும், அப்படி தானே? அவர் உலகத்துக்கே தெரியும். ஆனால் அவர்கிட்ட போய் என்ன கேட்டால் எனக்கு அவருக்கு தெரியுமா? தெரியாது. அது முடியவும் முடியாது. என்ன, ஒரு தொடர்பு இருக்கிறது தான் அந்த கான்டாக்ட். நீங்கள் ஃபோனை எடுத்தீங்கன்னா முதல்ல ரிங் வரும்போது என்ன பார்ப்பீங்க? பார்த்த உடனே ஃபோன் வருது பார்ப்பீங்க. ஆள் சில நேரத்தில் மனைவி ஃபோன் பண்ணா, இவளுக்கு வர வேலையே இல்லை, நான் பிஸியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி, அப்படி தானே? அடுத்தல பார்த்தா நம்முடைய நண்பர்கள் யாராவது ஃபோன் பண்ண, இவன் ஃபோனை எடுத்தா என்கிட்ட இப்போ ரூபா கேட்பான், என்னது இந்த ஃபோன் எடுக்கக்கூடாது, அப்படி தானே? அடுத்தால ஃபோன் வரும், அந்த ஃபோனை எடுக்க மாட்டாங்க. உண்மையிலே அவருடைய அதிகாரி ஃபோன் பண்ணும்போது உடனே எடுப்பார், அப்படி தானே? ஹலோ சார், சொல்லுங்கள் சார், நான் அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்க வேண்டும் என்றால் அவருடைய கான்டாக்ட்ல யார் பேர் இருக்கணும்? நம்ம பேர் இருக்கா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம், இந்த பொய்யுலகை நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம், இந்த பொய்யுலகை நம்ப வேண்டாம். ஆசை காட்டி மோசம் செய்யும் இந்த பாலுலகை நம்ப வேண்டாம். ஆசை காட்டி மோசம் செய்யும் இந்த பாலுலகை நம்ப வேண்டாம். உன்னை பெற்ற மாதா எங்கே? போதித்த உன் தந்தை எங்கே? உன்னை பெற்ற மாதா எங்கே? போதித்த உன் தந்தை எங்கே? போய்விட்டாரோ, போய்விட்டாரோ, உன்னை விட்டு விட்டு போய்விட்டாரோ, 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 உன்னை விட்டு விட்டு போய்விட்டாரோ. திருடனை போல் சாவு வரும், திடுக்கிடுவாய் நீயும் அப்போ. திருடனை போல் சாவு வரும், திடுக்கிடுவாய் நீயும் அப்போ. பாம்பின் வாயில் தவளை போல பரிதவிப்பாய், பரிதவிப்பாய். பாம்பின் வாயில் தவளை போல பரிதவிப்பாய், பரிதவிப்பாய். நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம், இந்த பொய்யுலகை நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம், இந்த பொய்யுலகை நம்ப வேண்டாம். ஆசை காட்டி மோசம் செய்யும் இந்த பாலுலகை நம்ப வேண்டாம். நம்பிராதீங்கம்மா, எல்லா தம்பிமார் தங்கச்சிமார் எதையும் நம்பிராதீங்க. அம்மா அப்பாவை மட்டும் நம்புங்க. இந்த உலகத்துல யாரையும் நம்பக்கூடாது. நண்பரா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் தாய் தகப்பனுக்கு அப்புறம். அடுத்தால நீங்க கணவன்மாரா இருந்தா உங்க மனைவி, கண்டிப்பா அவங்க சில காரியங்கள் சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அதை நீங்க கடைபிடிக்கணும் உங்க வாழ்க்கையில. அதே போல உங்கள் குடும்பத்தை கட்டுவதற்கான முயற்சிகளை நீங்க எடுங்க. ஆண்டவர் தான் உங்களுக்கு அந்த குடும்பத்தின் தலைவர். இயேசுவை வீட்டின் எல்லா வீட்லயும் அங்க போர்டு இருக்கும், அங்க யாரு தான் தலைவரா இருப்பா? ஒருவேளை அக்கா மாதிரி இருப்பாங்க. ஒரு அக்கா நல்லா சிரிக்காங்க. ஒரு வீட்டுல அக்கா மாதிரி இருப்பாங்க, நம்ம வீட்டுல இல்ல. இந்த சர்ச்சில் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ஐயா மாதிரி தான் தலைவரான செய்யறோம் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
காணாமல் விசுவாசிப்பதுதான் விசுவாசம். அப்படித்தான் ஆபிரகாம் ஐயா அன்று ஈசாக்கு ஐயாவை பலியிட செல்லும் போது வேலைக்காரர்களிடம் சொல்லுகிறார், தம்பி இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. ஆபிரகாம் ஐயா ஈசாக்கை பலி செலுத்த செல்லும் பொழுது வேலைக்காரரிடம் என்ன சொல்லிவிட்டு சென்றார்? என்று சொல்லு. நீங்க கீழே இருங்கள், போயிட்டு வருவோம். கரெக்ட் தானே? வந்துரு. வசனத்தை படிக்கின்ற பொழுது கவனமா படிக்கணும் தானே? பலி செலுத்திவிட்டு திரும்ப என்ன செய்வோம்? வருவோம் என்று என்ன செய்கிறார்? ஆதியாகமம் 22:5 நீங்க வாசிக்கலாம். அழகா சொல்லிடுவார், வருவோம், வருவேன் அல்ல. நமக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் இருக்கணும், அப்படித்தானே? ஒரு அழகான ஞாயிறு ஆராதனையில இப்படி ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. அருமையான அன்பு போதகரையர்கள் அவர்கள் சொன்னார்கள், அப்படித்தானே? எப்படின்னா மழைக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? எல்லாரும் ஜெபம் பண்றோம். விவசாயிகள் நிறைய பேர் இருக்கும். இந்த வயல் இல்லைன்னா நம்ம இல்லை, அப்படித்தானே? இந்த பனைகள் இல்லைன்னா நம்ம இல்லை, வாழை இல்லைன்னா நம்ம இல்லை. இன்னைக்கு பல இடங்கள்ல பல வெளிநாடுகள்ல நான் வேலை பார்த்தாலும் எப்பொழுதும் நம்முடைய தேசத்திற்காக ஜெபிப்பது என்னுடைய வழக்கம். ஏன்னா அவர்கள் இங்கு நம்ம சாப்பிட்ட சாப்பாடு, அப்படித்தானே? அம்மாமார்கள் பாட்டிமார்களுக்கு தான் தெரியும், வயல்ல போய் களை பறிச்சு இங்க நிறைய நம்ம அந்த ஆகாரத்தை வைத்து தான் வளர்ந்துருக்கிறோம். இன்னும் அந்த செழிப்பு என்ன செய்யணும்? இருக்கும். ஆனா இந்த மலைக்காக ஒரு அழகான ஆராதனை நடக்கிறது. அங்க அழகான ஒரு பாடல் பாடுகிறார். பச்சை மரங்கள் கனிகள் இன்றி பாரி போச்சுதே, மனம் பாரல்லாச்சுதே, பாரி போச்சுதே, மனம் பாரல்லாச்சுதே, பாரும் எமது வறுமை நீக்க பாரும் தேவனே, மழை தாரும் தேவனே, பாரும் தேவனே, மழை தாரும் ஜீவனே. அழகான பாடல். அருமையான தங்கச்சி குட்டி பாப்பா எல்லாரும் ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு. மறுநாள்ல எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க, சரியா? காலையில எழுந்துச்சு அவ ஸ்கூலுக்கு போகணும். அருமையான அன்பு குட்டி பாப்பா என்ன செய்யறா? கிளம்பிக்கிட்டு இருக்கா. கிளம்பிக்கிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் ஒரு இடத்துல கூடி வரணும், அங்க வச்சுதான் அவங்கள கூட்டிட்டு போறாங்க. அப்போ இந்த அருமையான குட்டி பாப்பா சொல்றா, ஏமா கொடையை எடு அப்படிங்கிறா. என்ன சொல்றா? கொடை எதுக்கு எடுப்போம்? கரெக்டா சொல்லிட்டீங்க, அப்படிதானே? அந்த பாப்பாக்குள்ள இருந்த விசுவாசம் பெருசுங்க. ஆலயத்துல நாங்க ஜெபித்தோம், உபவாசிச்சு ஜெபித்தோம். நாளைக்கு இன்னைக்கு மழை வரப்போகுது, நான் போயிட்டு வரும்போது கண்டிப்பா என்ன இருக்கும்? மழை இருக்கும் என்று சொல்லி அவள் அந்த குடையை கேட்கிறாள். எத்தனை பேரிடம் நாம் இப்படிப்பட்டதான விசுவாசம் இருக்கிறது? அப்படிதானே? செல்லுமா இல்லையா? எல்லாத்தையும் நம்பிடுவான். ஒரு கடையில் போய் ஒரு டீ கேட்டா அவன் டீ போட்டதை அப்படியே குடிப்போம். சார் இந்த டீல விஷம் எதுவும் போட்டிருக்கீங்களான்னு கேட்போமா? கரும்புச்சாறு கடைக்கு போனால் கரும்புச்சாறு சுற்றி ஊற்றி தருவார். சார் இந்த கிளாஸை கழுவிட்டு போட்டிங்களான்னு கேட்குமா? ஹோட்டலில் போய் உட்காந்து சார் அழகாக ஒரு மசால் தோசை, புரோட்டா, ஆம்லேட்டு, சிக்கன் 65 எல்லாம் கொண்டு வாங்க. இது இன்னைக்கு உள்ள எண்ணெயில் போட்டதா இல்லை போன மாதம் போட்டு வச்ச எண்ணெயில் போட்டதான்னு கேட்குமா? கேட்கவே மாட்டோம், அப்படிதானே? அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்துக்காக நீங்கள் இவ்வளவு பரிந்து விசுவாச வீரர்களாய் வீராங்கனைகளாய் இருக்கின்ற பொழுது உங்களையும் என்னையும் படைத்து காத்து நமக்கு உயிரையும் தந்து ஜீவனையும் தந்து சுகத்தையும் தந்து வாகனத்தையும் தந்து ஆசீர்வாதத்தையும் தந்து பிள்ளைகளையும் தந்து ஆசீர்வதித்திருக்கின்ற கர்த்தரை ஒருவரிடம் அறிவிப்பதற்கு ஏன் தயங்குகின்றோம்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம ஒரு கடையில ஒரு உலக பிரகாரமான பொருள், எக்கா இந்த கடையில சேல் எடுக்காதீங்க, இன்னைக்கு அங்க அசோகாக்கு போங்க, இல்ல RMKவிக்கு போங்க, நல்ல டிசைன் போட்டிருக்கிறான். என்ன விளம்பரம்! அவன் ஒரு தர்ற விளம்பர கடையில போய் அந்த பேக் இருக்கு பார்த்துருக்கீங்களா? RMKல ஒரு பேக் கொடுப்பான், கூட ஒரு பேக் தான் கண்ணாச்சு. என்ன ஏறோ ஒரு விளம்பரத்தை போட்ட பேக்கை செமந்துட்டு வர்றதுக்கு நமக்கு எவ்வளவு விருப்பம் காட்டுறோம். ஆண்டவருடைய வசனத்தை செமந்துட்டோம்னா 10 பேக் உள்ள வச்சிருப்போம், அப்படிதானே? பைபிளை இது உள்ள பஸ்ல வரும்போது யாரும் பாத்திரக்கூடாது. ஓகே, வேதாகமத்தை சுமக்கின்ற பொழுது வேதம் உங்களை சுமக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல அபிமானி, சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல
நீங்கள் போகின்ற பொழுது அந்த தீர்க்கதரிசி என்ன செய்வார்? உங்க குஷ்ட ரோகத்தை குணமாய் நீக்கி விடுவார் என்று சொல்கிறார். அந்த சிறுமி அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அவருடைய பெற்றோர்கள் அவ்விதமாக அந்த சிறுமியை வளர்த்த நிமித்தமாக இப்படியாய் அவர் கூறுகிறார். இப்படித்தான் நாகம்மான் என்கிறவர் ராஜாவிடம் போய் என்ன செய்யணும்? லெட்டர் வாங்கணும். ஒரு நாட்டில் போய் நம்ம அங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க போறோம்னா லெட்டர், அப்படிதானே? முந்திலாம் சிபாரிசு கடிதம் சொல்லுவாங்க, பெரிய ஆட்களுக்கு தெரியும். ஒரு ப்ரமோஷன்ஸோ எதுவும் போனா என்ன செய்யணும்? லெட்டர் வேணும். அந்த லெட்டர் இருந்தால் தான் அவர் உங்களை பார்ப்பார். ராஜாட்ட போறாரு. ராஜாட்ட போய், நான் உம்மிடத்தில் ராஜாவே ஓர் விண்ணப்பம் வேண்டும், என் ஜாதி நீங்க சமாரியா நான் சென்று வரணும். ராஜாட்ட கேட்கிற, ராஜா என்னுடைய வியாதி நீங்கன்னா நான் சமாரியா போகணும். ராஜா ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷன். என்னது? அதிகாரப்பூர்வமான கடிதம். ராஜா எப்படி தெரியுமா கொடுத்தாரு கடிதம்? ராஜா யாருக்கு கடிதம் கொடுத்தார்? இஸ்ரவேலின் ராஜாவிற்கு என்ன சொல்லி கடிதம் கொடுத்தார் தெரியுமா? வருகின்றவர் என்னுடைய படைத்தலைவர், அவருடைய வியாதியை குணமாக்கி விடும். யாருக்கு? அவருடைய வியாதியை குணமாக்கி விடும் என்று சொல்லி கடிதம். ராஜாக்கு அப்பதான் தெரியுது, இந்த சீரிய தேசத்தானாகிய ராஜா இந்த இஸ்ரவேலின் மீது படையெடுப்பதற்கான ஒரு வகையை தேடிக்கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அந்த ராஜா நினைக்கிறார். இவன் என்ன செய்ய போறான்? படையெடுப்பதற்காக இப்படி ஒரு காரியங்களை செய்கிறான்னு சொல்லி அவர் நினைத்து கொண்டிருக்கிற அந்த லெட்டரை கொடுக்கிறார் கையில. கொடுத்துட்டு இந்த நாகமான் கையில கொடுக்கிறார். நாகமான் இந்த லெட்டரை வாங்கிட்டு அப்படியே குதிரை மேல ஏறி உட்கார்றாரு. குதிரை பறக்க போகுது. எங்க பறக்க போகுது? சமாரியா தேசத்தை நோக்கி குதிரை பறக்க போகுது. அந்த குதிரை புறப்படுவதற்கு முன்பாக நாகமான் சொல்லுகிறார். என்ன செய்கிறார் தெரியுமா? சில காணிக்கைகளை அவர் எடுக்கிறார். காணிக்கைகள். இந்த காணிக்கைகள் யாருக்கு? தீர்க்கதரிசிக்கு. ஆண்டவரை அறியாத ஒரு புற மதஸ்தருக்கு அறிகிறதையா காணிக்கையினுடைய முக்கியத்துவம். காணிக்கை ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கும் செலுத்துவது. இங்கு இடப்பட்ட காணிக்கை, இன்று கூட நம்ம 2 காணிக்கை படைச்சோம், அப்படித்தானே? இந்த காணிக்கையை ஆண்டவர் பார்க்கிறார். வெறுங்கையோடு எதை செலுத்துகிறோம் என்பதல்ல, எப்படி செலுத்துகிறோம். ₹1 கூட காணிக்க போடலாம், அப்படித்தானே? ஆண்டவர் அந்த காணிக்கை பட்டியை பார்த்து கொண்டிருந்தார். ஒரு ஏழை முதியர் அம்மையார் இருந்ததை எல்லாவற்றையும் நினைச்சிட்டாங்க, போட்டாங்க. அதுதான் விலையேறப்பட்ட காணிக்கை. சொல்லுகின்ற பொழுது நான் காணிக்கைகளை கொண்டு போக வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் நம் வாழ்கின்ற வாழ்க்கையிலே 4 இடங்களுக்கு செல்லும் பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது. தம்பி எல்லாரும் கேளுங்க, 4 இடங்களுக்கு போகும் பொழுது வெறுங்கையோடு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. முதலாவது நாம் வெறுங்கையோடு போகாத இடம் என்னன்னா ஆலயம். என்னது? ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது வேதாகமம் ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய காணிக்கை ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். பட்டயம் இல்லாம யுத்தத்துக்கு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. தயவு செய்து ஆலயத்திற்கு நீங்க எங்க சென்றாலும், ஆலயத்திற்குள்ளே நுழைகிறீர்கள் என்றால் வேத புத்தகம் உங்க கையில் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்க. அடுத்தது, முதியோர்களை காணும்படியாக நீங்க எந்த இல்லத்துக்கு சென்றாலும், முதியவர்களை காணும்படியாக எந்த வீட்டுக்கு சென்றாலும் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டாவது வாங்கிட்டு போயிடணும், உங்களால முடிஞ்சது. ஓகே. அடுத்தபடியாக வியாதியஸ்தர்களை பார்க்க போகின்ற பொழுது அவர்களுக்கு ஏதாவது நீங்க வாங்கிட்டு போகணும். ஏன்னா ரொம்ப முடியாம இருப்பாங்க. அடுத்த தடவை நம்ம அவங்கள பார்ப்போமோ இல்லையெல்லாம் நமக்கு தெரியாது. அவர்களுக்கு விருப்பமானதை வாங்கி செல்ல வேண்டும். வெறுங்கையா நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அடுத்தால சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள். அவர்களை எந்த வீட்டுக்கு போனாலும், நீங்க வயதானவர்கள் இருக்கலாம், பெரியவர்கள் இருக்கலாம், இன்றும் உங்களுக்கு உங்க வீட்டுக்கு உங்க கையில ஒரு ₹10 தந்த உங்க அத்தையோ சித்தியோ பெரியம்மாவோ பாட்டியோ உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் இல்லையா? அப்படியே சுருக்கு பை வச்சிருப்பாங்க. பெரிய பாட்டிமார் பார்த்துருக்கீங்களா? எங்க பாட்டிலாம் அப்படிதான், இடுப்புல சுருக்கு பை இருக்கும். அதை எடுத்து நம்ம கையில ஒரு ஜெபம் பண்ணி சிலுவை போட்டு தருவாங்க. சின்ன பிள்ளைங்க ஆசீர்வாதம். அவர்கள் எதிர்பார்ப்பார்கள், சித்தி வந்தால வீட்டுக்கு வரும்போது எப்படி வந்தா? வெறும் பைய காமிச்சிட்டு போயிட்டால. நான் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் வழி அனுப்பாவ கூட போனேனே, எனக்கு ஒரு ₹10 தரலையே. பெரியப்பா நீ போன வாரம் வந்திய, எனக்கு ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்திய அப்படின்னு சொல்லி அவன் 10 பேர்த்த தம்பூர் அடிப்பான். எங்க மாமா அவன் ஒரு கஞ்சன், எப்படி அவன் உன்னால ஒண்ணுமே வாங்கிட்டு வர மாட்டான். நேருக்கே நம்ம பிள்ளைகள் சொல்லும். எத்தனை பிள்ளைகள் சொல்லும் தெரியுங்களா? இவன் ஒண்ணுமே வாங்கிட்டு வர மாட்டான். சின்ன பிள்ளைக்கு ஒரு சாக்லேட்டாவது நம்ம என்ன செய்யணும்? வாங்கி கொண்டு போகணும். வெறுங்கையோடு நம்ம என்ன செய்யக்கூடாது? போகவே கூடாது.
சும்மா போக வேண்டாம், வெறும் கையா போக வேண்டாம், சும்மா போக வேண்டாம், வெறும் கையா போக வேண்டாம், இந்த 4 இடத்திற்கும் வெறும் கையோடு போக வேண்டாம், இந்த 4 இடத்திற்கும் வெறும் கையோடு போக வேண்டாம். இதை படித்தவர் தான் சீரிய படைத்தளபதி. காணிக்கை எடுத்துக்கொண்டு அவர் கிளம்புகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் காணிக்கை எடுத்துக்கொண்டு போனார் அல்லவா? 3 காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு போனார். யாராவது பைபிளை தூக்க வேண்டாம், எந்திரிச்சுன்னு சொல்லிருங்க பாப்போம். 3 காணிக்கை. இதுக்குள்ளே வாசித்து இருக்கணுமே இந்த கதையை, ஸ்டோரிய. 3 காணிக்கை கொண்டு போனார். வந்துருங்கக்கா, வந்துருங்க. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறார் வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை. வருவாய் தருணம் இதுவே, ஆண்டவர் இயேசு வந்தை. அல்லேலூயா. அவர் சும்மா போகலங்க. வெள்ளி பொன் மாற்று வஸ்திரம். மாற்று வஸ்திரம் எதுக்கு தெரியுமா? நான் சொன்ன பாத்தீங்களா, கொடை சொன்னோம்ல, அவருக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. நான் வியாதி சுகமான உடனே என்ன செய்யணும்? மாற்று வஸ்திரம் தரித்து ராஜாவை போய் நான் என்ன செய்யணும்? பார்க்கணும். விசுவாசத்தோடு கிளம்பினார். சரி, 10 தாலந்து வெள்ளி கொண்டு போனார், அப்படித்தானே? கரெக்டா? பைபிள் எடுத்துக்கிட்டுங்க எல்லாரும். 10 தாலந்து வெள்ளி கொண்டு போனார். 10 தாலந்து என்பது நம்மளுக்கு இப்ப இருக்கிற வெயிட்டுக்கு 410 கிலோ. எத்தனை கிலோ? சுமார் 1 தாலந்து என்பது 40 to 41 கிலோ. அப்போ 10 தாலந்து கொண்டு போகின்ற பொழுது 410 கிலோ வெள்ளி என்ன செஞ்சிருக்கிறாரு? 410 கிலோ வெள்ளி. பொன் 1 சேக்கல். அவர் 1000 சேக்கல் பொன் கொண்டு போயிருக்கார். எத்தனை சேக்கல்? 1 சேக்கல் என்பது 19 கிராம். எவ்வளவு? 19 கிராம்னா எத்தனை பவுனுமா? பொம்பளைக்கு தெரியுமா? எல்லாருக்கும் அக்கா சொல்லிடுவாங்களே. அக்கா சொல்லுங்க, கிராம சொல்லுங்க. எத்தனை கிராம் 1 பவுன்? 8 கிராம். உண்மையில சகோதரிகளை பாராட்டுனேன். சில இடத்துல அடி விழுந்துரும், அங்கிருந்து டக்கு டக்குன்னு வந்துடும். பொம்பளைகளுக்கு நகைகள் மேல பெண்கள் மீது ரொம்ப ஆசையா இருப்பாங்க, அப்படித்தானே? உண்மையில உங்களெல்லாம் பாராட்டுறேன். உங்களுக்கு எங்க அண்ணன் மாதிரி நிறைய வாங்கி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். 18.9 கிராம் 1 சேக்கல். அவர் 23.5 கிலோ பொன் கொண்டு போயிருக்காரு. எத்தனை? சும்மா போலங்க, 23.5 கிலோ பொன் கொண்டு போயிருக்கிறாரு. 10 மாற்று வஸ்திரங்களையும் கொண்டு போய் அவர் அங்க போய் தீர்க்கதரிசியை பார்க்க போறார். குதிரை ரெடியாகி விட்டது. அங்க பாத்தீங்கன்னா, சீரிய கொடியுடன் குதிரை பறந்தது, சமாரியா தேசத்தையே நோக்கி பாய்ந்தது. சீரிய கொடியுடன் குதிரை பறந்தது, சமாரியா தேசத்தையே கலக்க பிறந்தது, சமாரியா தேசத்தையே நோக்கி பாய்ந்தது. சீரிய கொடி, அப்படிதானே? ஒரு அந்நிய தேசத்திற்குள்ள வேறொரு கொடி வருகின்ற பொழுது அனைவருக்கும் என்ன செய்யும்? பயமா இருக்கும். சில சமயங்களில் விமானம் தாழ்வா பறக்கின்ற பொழுது நமக்கே ஒரு பயம் இருக்கும், அப்படித்தானே? இது நம்ம நாட்டு விமானமா, அந்நிய விமானங்கள் பறக்கின்றதா என்று சொல்லி பயங்கள் வரும். சீரிய கொடியுடன் நாகமான ஐயாவுடைய ரதம் பாய்ந்து போய் கொண்டிருக்கிறது. மக்களுக்குள்ளே கலக்கம். ராஜாவினிடத்திலே வந்து நிற்கிறார். ராஜாவினிடத்திலே வந்து அவர் சொல்லுகிறார், இந்த நிருபத்தை என்னுடைய ராஜா உங்களிடத்தில் தந்திருக்கிறார், என்னுடைய குஷ்டரோகத்தை என்ன செய்யணும்? குணமாக்கும்படியாக என்று சொல்லி அவர் கேட்கிறார். அந்த குஷ்டரோகத்தை குணமாக்க வேண்டும் என்று சொல்லும்போது ராஜா தன்னுடைய வஸ்திரங்களை கிழிக்கிறார். அவருக்கு ஒண்ணுமே ஓடல. இந்த குஷ்டரோகத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது? இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நல்லா தெரியும். உடனே சொல்கிறார், இதை யார் குணமாக்க முடியும்? எங்கள் மீது, எங்கள் தேசத்தின் மீது யுத்தம் தொடுப்பதற்கான ஒரு வழியை இவர் தேடுகிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறார். இப்பொழுது அந்த சீரிய ராஜா என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எலிசா தீர்க்கதரிசியிடம் இருந்து ஒரு தகவல் வருகிறது. அந்த நாகமான யாரிடம் அனுப்புங்கள்? என்னிடம் அனுப்புங்கள் என்று சொல்லி அந்த எலிசா தீர்க்கதரிசி கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? இஸ்ரவேலிலும் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் என்று சொல்லி காணும்படி அவன் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி அனுப்பி விடுங்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அவரை வரவேற்க யாருமே கிடையாது.
எலிசா தீர்க்கதரிசியின் இல்லத்திற்கு முன்பாக வந்து நிற்கிறது சீரிய கொடியுடன் சீரிய படைத்தலைவர். ஆனால் அவரை வரவேற்க யாருமே இல்லை. 23 கிலோ தங்கம், 410 கிலோ வெள்ளி, இவ்வளவு காணிக்க கொண்டு வந்து ஒருவர் நிற்கும் போதும் தீர்க்கதரிசி எங்க வரல? கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அப்படிப்பட்டதான ஆண்டவர் கொடுப்பார். கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு உலக பிரகாரமான பொன்னும் பொருளும் வெண்ணியும் வாஸ்திரங்களும் அங்கதான். ஆணுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய காணிக்கை ஆண்டவர். அவர் காணிக்கைக்கு மயங்குகிறவர் அல்ல. சொல்லுகிறார், வேலைக்காரனை அனுப்புகிறார், நீ போய் அந்த நாகமான் இடம் போய் சொல்லு, யோர்தான் நதியில போய் என்ன செய்யணும்? ஸ்நானம் பண்ணி போக சொல் என்று சொல்லுகிறார். ஸ்நானம் பண்ணி போக சொல் என்றால் 7 முறை என்ன செய்யணும்? முங்கிட்டு போகணும். எத்தனை முறைமா? 7 முறை அங்க முங்கி செல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளையை கொடுக்கிறார். யாரும் இல்லை, யாரும் இல்லை, வரவேற்க அங்க யாரும் இல்லை, யாரும் இல்லை, யாரும் இல்லை, அங்க வரவேற்க அங்க யாரும் இல்லை. போய்விட்டாரோ போய்விட்டாரோ, உன்னை விட்டு விட்டு போய்விட்டாரோ, போய்விட்டாரோ போய்விட்டாரோ, உன்னை விட்டு விட்டு போய்விட்டாரோ. தீர்க்கதரிசிகள் நீண்ட பார்வைகளை உடையவர்கள், இப்படிதானே? நீண்ட பார்வைகள்னா என்ன தெரியுமா? எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக வரப்போகிறதை கணிப்பவர்கள். இந்த நாள் பிறப்பின் மாதத்திற்குள்ள வந்திருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி, தாவீது ராஜா போன்ற தீர்க்கதரிசிகள் அன்றைய காலகட்டங்களிலே ஆண்டவருடைய பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனமாக அறிவித்தார்கள். அதை உணர்ந்தவராய் இவர் சொல்கிறார், 7 தரம் போய் நீ முங்கிட்டு என்ன செய்யணும்? போடணும். இதனால பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பயங்கரமான கோபம் வருது. ஒரு படைத்தலைவன், என்னை வரவேற்பதற்கு தான் யாரும் இல்லை, இங்க வந்து இப்படி போயிருங்களேன்னு சொல்லி கேட்க முடியல. அவர் கோபத்தோடு இறங்கி ஓடுகிறார். அப்பொழுதுதான் கூட வந்தவர்கள், அவரோடு கூட பயணித்தவர்கள் அவரிடம் சொல்லுகிறார்கள், ஐயா எஜமானே, அந்த தீர்க்கதரிசி உம்மிடத்துல என்னத்தை கேட்டார்? ஒண்ணுமே கேட்கல. அவர் காணிக்கையே கேட்கல, பொண்ணை கேட்கல. அதை கேட்டிருந்தா நீங்க கொடுத்திருப்பீர் அல்லவா? அவர் என்ன சொன்னார்? அந்த நதியில போய் ஸ்நானம் பண்ணி தானே சொன்னார், செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவருடைய சீரிய தேசத்துல எனக்கு அந்த நதிகள் இல்லையா? அந்த நதியை விட இஸ்ரவேல்ல இருந்த தண்ணீர் அவ்வளவு மகிமையா என்று சொல்கிறார். அந்த தண்ணீரின் மகிமையை, அந்த சமாரியா தேசத்தில் ஓடுகின்ற யோர்தானின் மகிமையை, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொந்தமிருந்து மாளாதே, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொந்தமிருந்து மாளாதே, காக்கும் கரம் கொண்டு மாவில் சேத்தனை என்றும் பாடுவே, காக்கும் கரம் கொண்டு மாவில் சேத்தனை என்றும் பாடுவே. சொல்றாங்க, முங்கிருங்க ஐயான்னு சொல்றாங்க. இவர் என்ன செய்யறாரு தெரியுமா? அந்த நதியில இறங்குறார். அந்த நதியில இறங்கி அவர் என்ன செய்யறாரு? எத்தனை தடவைமா முங்கினாரு? 7 தடவை முங்கினாரா? கட்டாயத்தின் பேர்ல முங்கியிருப்பார், அப்படிதானே? எனக்கு சுகம் கிடைக்குமோ கிடைக்காதோ, அப்படிதானே? டாக்டர் நமக்கு மருந்து தருவாங்க, இல்ல ஜெபம் பண்ணி விட்டா உடனே நம்ம என்ன செய்வோம்? அதை ஐயோ என்னுடைய வலி போயிட்டா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு முங்குறாரு, எந்திக்கிறாரு, சுகம் இல்லை. 2வது முங்குறாரு, எந்திக்கிறாரு, சுகம் இல்லை. 3வது இப்படியே கடைசியா 6 தடவை முங்கியாச்சு. இனிமே 7வது தடவை முங்கும் போது என்னதான் நடக்க போகிறது சொல்லி நினைத்திருப்பார் அல்லவா? 7வது முறை முன்கிறார். முங்கி எழுந்த பிறகு அவருடைய சரீரம் எப்படி மாறிச்சு தெரியுமா? சிறு பிள்ளை எவ்வளவு பாத்தீங்களா? சின்ன பிள்ளைகளை பந்தா நம்ம அப்படியே கை போட்டு தூக்குவோம், அப்படித்தானே? ஆமா, நல்லா இருக்க கண்ணத்தை பிடிச்சி என்ன செய்வோம்? 2 கிளி வைப்போம். இதெல்லாம் சின்ன பிள்ளைங்கன்னா எல்லாருக்கும் அவ்வளவு பாசமா இருக்கும், அப்படிதானே? சிறு பிள்ளைகள் அப்படிங்கும்போது அந்த சரீரமானது எப்படி ஆயிட்டு? சிறு பிள்ளைகள் வெண்மையாய் அந்த சரீரம் மாற்றப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு சிறு மருந்து, மாத்திரை அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை. மாத்திரை அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை. ஐயோ எனக்கு கரெக்டா மாத்திரை போட்டுறணும், மாத்திரை போடலாம் இருக்க முடியாது. ஒரு வசனத்தை சொல்லி பாருங்க, அது ஊனை என்ன செய்யும்? பலமுள்ளதாக்கும். அவருடைய வார்த்தை நம்முடைய சரீரங்களை என்ன செய்யும்? பலப்படுத்துகிறதா இருக்கும். எந்த வியாதி, உட்கார முடியாம கால் மடக்க முடியாது, நீங்க தரையில உட்கார்ந்து இருக்கிறீங்க, எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு நேரம்
இப்படி உட்கார முடியாது. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு அந்த பலத்தை கொடுத்திருக்கிறார். முழங்கால் நேர் முழங்கால்ல முன்னு ஜெபித்து பாருங்க, வியாதியே வராது. நீங்க முழங்கால் நேர் முழங்கால் போடுங்க ஆண்டுடைய சமூகத்துல. நம்முடைய சகோதர மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் 5 நேரம் அவர்கள் தொழுகின்ற பொழுது அழகா என்ன செய்றாங்க, நமஸ்கரிக்கிறாங்களா இல்லையா? அதை உணர்ந்தவர்களா ஆண்டுடைய சமூகத்தில் வரும்போது அப்படி ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு, தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் அவி உண்மையுடனே, தொழுகிறோம் எங்கள் பிதாவே தொழுவதாம் அவி உண்மையுடனே. குஷ்டரோகம் மறைந்தது, குஷ்டரோகம் சரீரத்தை விட்டு கடந்து சென்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, காணாமல் விசுவாசித்தார், சிறு பெண்ணின் வாக்கை விசுவாசித்தார். அருமையான அந்த சரீரம் அவருக்கு குணமாக்கப்பட்டது. மறுபடியும் பெற்று கொண்ட நன்மையை உணர்ந்தவராய் ரதத்தில் ஏறி திரும்ப சென்று விடாமல் மறுபடியுமாய் குதிரை திரும்பி வருகிறது. அந்த குதிரை எங்கு வருகிறது? எலிசா தீர்க்கதரிசியின் வீட்டிற்கு முன்பாக வருகிறது. ஐயா, நான் சுகமடைந்து விட்டேன். என்ன செய்து விட்டேன்? நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களிடம் என்னிடம் எதிர்பார்க்கின்ற ஒரு பெரிய காரியம், நன்றி உள்ளவராயிருங்கள். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ள தாழ் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ள தாழ் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 7ஆம் நாள் ஓய்வு நாள், அப்படித்தானே? 7ஆம் நாளை குறித்து 7 தடவை ஏன் நாகமான் ஐயா யோர்தானிலே மூழ்கி இருக்க வேண்டும் என்று வேதத்தை நீங்கள் ஆராய்வீர்கள். ஆனால் சுருக்கமாக சொல்லுகிறேன், 700 தடவைக்கு மேல 7 என்கின்ற வார்த்தை வேதாகமத்திலே வருகிறது. எத்தனை தடவை? 700. 700 தடவைக்கு மேல வேதாகமத்தில் 7 வருகிறது. அதே போல வேதத்தை 7 பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம் அப்படின்னு சொல்லி புஸ்தகங்களாக, தீர்க்கதரிசி புஸ்தகங்களாக, சிறிய தீர்க்கதரிசி புஸ்தகங்களாக, பாடல்களாக, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்களாக, வெளிப்படுத்தின விசேஷமாக 7 பிரிவுகளாக வேதத்தை பிரிக்கிறார்கள். அதே போல ஆதியாகமம் 2:1 7ஆம் நாளை நிறைவேற்றி கர்த்தர் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 9, 10, 11 பார்க்கும்போது சட்ட திட்டங்கள் 7 நாளைக்குள்ளே நிறைவேற்றப்படுகிறது. அதே போல உபாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 7ஆம் வருஷத்தில் விடுதலையின் வருஷம், விடுதலையை குறிக்கின்ற ஒரு எண்ணாக 7 இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதே போல யோசுவா புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே வாக்குறுதி, எரிகோ தேசத்தை முறியடிக்கும்படியாய் கர்த்தர் அந்த எரிகோ மதிலை எத்தனை முறை சுற்றி வர சொன்னாங்க? 7 நாள். கடைசி நாள் எத்தனை தடவை? 7 தடவை. 7 கொம்பு எக்காலங்களை ஊதிக்கொண்டு போங்கள். 7 என்பது முக்கியமான நாள். உங்களுக்கு இருக்கின்ற எண்களில் 7 என்பது முழுமையை குறிக்கின்ற ஒரு எண்ணாக குறிப்பிடப்படுகிறது. அது ஒரு முழுமையான எண். அதை உணர்ந்தவர்களாகத்தான் அந்த நம்முடைய நாகமான் ஐயா அவர்கள் 7 என்கிறதை குறிக்க. அதே போல 2 ராஜாக்களின் புஸ்தகம் 15:5-14 பார்க்கும்போது நாகம் ஐயா சுகமளிக்கின்ற ஒரு இது 7. ஓகே, 7 தடவை ஜெபம் பண்ணுங்க. 7 நாள் உபவாசம் இருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஓகே, அது மாதிரி உங்க வாழ்க்கையில ஜெபமும் ஆண்டவரை துதிக்கின்ற பாடலும் நன்றியும். ஆண்டவரே எனக்கு இதை கொடுத்திருக்கிறையா, அதற்காக நான் நினைச்சிருக்கேன். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோணியாய் மலை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். தூக்கம் வரும் ஜெபம் பண்ணும்போது. நீங்க இன்னைக்கு ஜெபம் பண்றீங்கன்னா தூக்கம் வரும். 2 நாள் ஜெபம் பண்ணுங்க தூக்கம். 3ஆவது நாள் முழங்கால போட்டு தூக்கம் வராது. ஏன்னா முறியடிக்கணும். முறியடித்தால் தான் நாம் சாத்தானை ஜெயிக்க முடியும். ஆலயத்துக்கு வருகிற ஆலயத்தில் என்னென்ன ஜெபங்கள் இருக்கிறத கலந்து கொள்ளுங்கள். முழுரவு ஜெபம் இருக்கிறதா, உபவாச ஜெபம் இருக்கிறதா, உங்களுக்கு நீங்க வீட்டில் சும்மா இருக்கீங்களா, ஆலயத்திற்கு வாங்க.
ஆலய கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது அப்படிப்பட்டதான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்த ஜெபம் அல்லவா 7ஆக பிரிக்கப்படுகிறது. நீங்க பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே ஜெபம் இருக்கிறது அல்லவா, அதை பாருங்கள். 7 காரியங்கள் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கும். இப்படியாக 7 என்பது குறிப்பிடப்பட்டது மட்டுமல்ல, பிறப்பின் மாதத்தில் இருக்கும் பொழுது அநேக காரியங்களை நாம் ரெடி செய்வோம், தயார் செய்வோம். அப்படித்தானே? நம்ம பிறப்பின் மாதம் வந்துட்டாலே நமக்கு சந்தோஷம். ஸ்டார் போட்டுருவோம், சீரியல் போட்டுருவோம், சாண்டா கிளாஸ் கிறிஸ்துமஸ் தான் வராங்க இப்போ. அப்படித்தானே? வராங்களா இல்லையா? பிறப்பின் நாள் வந்துட்டாலே உற்சாகம் வந்துடும். அநேக பாடல் ஆராதனைகள்லாம் இப்போ எங்கேயோ பிரபலமாக நடக்குது. அநேக பாடல் குழுவினர்கள், தனி பாடல்கள் எல்லாம் பாடி ஆண்டவரை துதிக்கிறோம் அல்லவா? துதிக்கிறோமா இல்லையா? ஆண்டவரை துதித்து மகிழ்கின்ற ஒரு மாதத்திலே நாம் இருக்கிறோம். ஆனால் அந்த மார்ச் ஏப்ரல் அப்படிதானே 40 நாள் உபவாசம் அப்படிதானே, ஆண்டவர் நமக்கு சிலுவையில் கொடுத்த 7 முத்தான வசனங்கள், 7 முத்தான வசனங்களையும் நான் நினைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, பிறப்பின் பண்டிகை ஆசரிக்கிற வந்திருக்கிறேன். ஓகே, நான் ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிறப்பின் பண்டிகை ஆசரிக்கிற நீங்கள் உங்களிடத்தில் இருக்கின்ற எதையாவது ஒன்றை பிறருக்கு நீங்க கொடுக்கணும். ஒரு ஆளுக்கு தான், ஒரு ஆளுக்கு நீங்க ஒரு ஆள் கொடுக்கணும். அது யாராக இருக்கலாம், உங்க ஆலயத்தில் உள்ளவராக இருக்கலாம், உங்கள் உறவினராக இருக்கலாம், உங்களோடு பழகி கொண்டிருக்கின்ற புறமஸ்தராக இருக்கலாம். நீங்க எப்போ ட்ரெஸ் எடுத்தாலும் ஒரு ட்ரெஸ் அடிஷனலா எடுங்க. ஒரு ஷர்ட் பீஸா இருக்கலாம், ஒரு பேண்டா இருக்கலாம். ஒரு பிள்ளைக்கு எடுத்தாலும் ஒன்னு கூட எடுங்க. ஏன் தெரியுமா? பிறந்த நாள் யாருக்கு? பிறந்த நாள் யாருக்கு? ஆனா ட்ரெஸ் யாருக்கு? குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே. நம்ம எல்லாம் சந்தோஷமா ஆனந்தமா பாட்டு படிக்கிறோம். ஆனா அந்த ஒரு ட்ரெஸ் யாருக்கு தெரியுமா? யாருக்கு சொல்லிருங்க. அண்ணன் கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆண்டவருக்கு. அந்த ட்ரெஸ் யாருக்கு? ஆண்டவருக்கு. ஆண்டவர் எங்க இருக்கிறார்? அண்ணா சொல்லுங்க. இந்த சிறியரில் ஒருவனுக்கு அதை யாருக்கு செய்தீர்கள்? முடிஞ்சு போச்சா? இந்த சிறியரில் ஒருவனுக்கு செஞ்சிருங்க. எல்லாரும் கொடுக்கலாம், நான் யாரையும் சொல்ல மாட்டேன். பணக்காரங்க தான் கொடுக்கணும், ஏழைகள் கொடுக்கணும், அந்த பிரிவே கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கின்ற ஐஸ்வர்யத்திலிருந்து ஒரு பிடி அரிசியாவது கொடுங்க. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதனுடைய பலனை அவன் எதுக்கு? எதுக்கு? தண்ணீருக்கு. தண்ணீர் யார்கிட்ட இருந்து வருது? மலையாக, ஆறாக, அருவியாக, வாய்க்காலாக, நதியாக நம்ம இடத்துல வருகிறது. முனிசிபாலிட்டில இருந்து பைப் வழியா நம்ம வீட்டில் வருது. அந்த தண்ணீரை கொடுத்தா கூட அதனுடைய பலனை நம்ம என்ன செய்ய மாட்டோம். வேதம் ஒரு நாளும் போய் சொல்லாதுங்க. ஜேசுதாஸ் போய் சொல்லிட்டு போயிருவேன், யாருனாலும் போய் சொல்லலாம். இது உங்களுக்கு ஒரு நாள் என்ன செய்யாது. யார் சொல்றதையும் கேட்காதீங்க. வேதத்தை நீங்க நேசிங்க. போதகர்கள் உங்களுக்கு அழமையா உங்களுக்கு வேதத்தை குறித்து எடுத்து சொல்லுகின்ற பொழுது அதையோடு அவருடைய வேலையில் அவர்களுக்காக ஜெபிங்க. நான் இந்த இடத்துல நிற்கிறீங்கன்னா உங்க போதகர், அதே போல உங்க திருச்சபையில் உள்ள எத்தனை பேர் இந்த நாளுக்காக நீங்க ஜெபித்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. அந்த ஜெபம் என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறது. ஒரு ஃபிளையர் போட்டிருந்தாங்கல்ல, பஜனை பிரசங்க ஞாயிறுன்னு சொல்லி. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? எல்லாரும் பார்த்தீங்களா? எத்தனை பேர் ஜெபித்தீங்க? அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிச்சீங்க. உங்க அனைவருக்கும் நன்றி. உங்க ஜெபம் தான் நாங்க நிக்கிறது. புரியுதா? என்னுடைய திறமை அல்ல, நானும் உங்களை போல ஒரு மனிதன் தான். ஆண்டவர் என்னை எடுத்து பயன்படுத்தின ஒரு கிருபை, அவர் தந்த கிருபை. கிருபை என்றால் என்ன? ஒரு கேள்வி. கிருபை என்பது என்ன? யார் சொன்னது? வாங்கண்ணா வாங்க. 2 பேர் சொன்னாங்க, நீங்களும் வாங்க. நீங்களும் வாங்க வாங்க. ஆண்டவர் தகுதி இல்லாதவருக்கு அவர் கொடுக்கிறதா என்னது? நான் தகுதி உடையவன் அல்ல. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகுதி இல்லாத பாத்திரத்தையும் அண்ணன் சொன்னபடி துபாய் தேசத்தில் ஒரு லோடு இறக்குகின்ற ஒரு வேலைக்கு தான் நான் போனேன். எத்தனை வண்டியிலிருந்து லோடு இறக்குற வேலைக்கு தான் நாங்கள் அங்கே போனோம். ஆண்டவர் எங்களை அழைத்து கொண்டு போனார். இன்று அந்த தேசத்தில் ஆண்டவர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஓகே,
ஆண்டவர் என்னை உயர்த்திய தேவன் உங்களையும் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஜெபம்தான். அதே போல காணிக்கை கொடுத்தாச்சு, கோயிலுக்கு வந்தாச்சு, இதோட என்னுடைய வேலை என்ன செய்யல, முடியல. இந்த சிறு பெண்ணிடம் நாம் கற்றோம் அல்லவா ஒரு பாடம். வாய்ப்பு கிடைக்கின்ற நேரத்தில் நீங்க என்ன செஞ்சிடணும், ஒருத்தரை கூப்பிட்டு சொல்லுங்களேன், இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறது காரணம் ஏசப்பான்னு சொல்லுங்க பார்ப்போம். தைரியமா சொல்லுங்களேன், ஏன் பயப்படணும்? எனக்கு வண்டியில போகும்போது ஒரு லைசன்ஸ் இல்லைன்னு பிடிச்சவொடனே எனக்கு அவரை தெரியும், இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருக்க எங்க மாமா தான், எங்க அத்தான் தான் சொல்றோமா இல்லையா? ஒரு சாதா உலக பிரகாரமான காரியத்திற்கு மனிதர்களை சொல்கின்ற நாம், ஆண்டவர் எனக்கு ஜீவன் தந்தார், என் வியாதி படுக்கையிலிருந்து விடுதலை தந்தார், என் பிள்ளையினுடைய திருமண காரியத்திலே ஆண்டவர் எனக்கு நன்மையை செய்தார், கற்பத்தின் கனி இல்லாமல் இருந்தேன், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும். பிள்ளைகள் தான் உங்களுக்கு பலனுங்க. யாராவது இனிமே எனக்கு பலனே இல்லைன்னு சொல்லாதீங்க. நீங்க பலனே இல்லைன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா வேதத்தில் அப்படிதான் சொல்லியிருக்கு. பிள்ளைகள் கர்த்தரால் வரும், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும். இனிமே யாராவது பலன் இல்லைன்னு உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா தனியா கூப்பிட்டு கேட்கணும், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க. உங்க பிள்ளைகள் தான் உங்களுக்கு பலன். ஓகே, பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் தான் உங்கள் பெற்றோருக்கு பலன். அப்படின்னா நீங்க தான் பூஸ்டா இருக்கணும். அம்மா அப்பா சோர்ந்து இருக்கும்போது அவர்கிட்ட போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும். அப்பா வேலையிலிருந்து வரும்போது ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கொடுக்கலாம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். அம்மாவுக்கு அடிப்படையில் சமையல் கிட்டில் போய் ஏதாவது பாத்திரம் விளக்கலாம். குடிச்ச இடத்துல டம்ளர் இருக்கக்கூடாது. தம்பி இது அக்கா தான் எடுத்துட்டு போகணும், நான் எடுத்துட்டு போகணும்னு சொல்லக்கூடாது. அம்மாவுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். பெண் முதல்ல சொல்லிட்டேன், அதில் இதையும் சேர்த்துக்கிடுங்க. வீட்டில் பிள்ளைகளை கவனிப்பது, பாத்திரம் விளக்குவது, தூப்பது. இப்போ தூக்குறாங்களா என்னெல்லாம் தெரியல நிறைய வீட்டில், தெரியுதா? அந்த காலத்துலாம் காலையில் எழுந்து தூத்து சாணியை வச்சு தொளிச்சு, எத்தனை வீட்டில் சாணி முழுவாங்க தெரியுமா? இப்போல்லாம் பிள்ளைகள் சாணி கண்டா போய்ங்க. சாணி அவ்வளோ ஒரு பெரிய மருந்துமா. அதில் முழுகி அந்த அடுப்புலாம் பார்த்தீங்கன்னா அவங்களே கட்டுவாங்க மண் வச்சு. விறகடுப்பு. எத்தனை பேர் தீமுட்டி குழல் பார்த்துருக்கீங்க? குழல்லாம் என்ன தெரியுமா? யார் வீட்டில் இருக்கு? சோத்திரம், அல்லேலூயா. அதெல்லாம் மறக்கக்கூடாது. வந்த வழியை நம்ம நினைச்சக்கூடாது. அது மாதிரி ஆட்டு உரல் தெரியுமா தம்பி? ஆட்டு உரல் என்ன உரல்னு ஆடு தான் தெரியும், உரல்லாம் தெரியாது. ஆட்டு உரல் மாவு அரைக்கணும்பா. இப்போ தான் தோசை மாவு 10 ரூபா கொடுத்தா தோசை மாவு, அப்படி தானே பாக்கெட்டு? 30 ரூபாய்ப்பா அம்மா கூட்டிட்டாங்க 10 ரூபா. சரியா? பாருங்க, இப்போ ஈஸியாக வாங்கிடலாம், தெரியுதா? அது 2 தோசைமா வாங்கிட்டு போனால் முடிஞ்சு போச்சு. அந்த காலத்தில் அரிசியை ஊற போடணும், உளுந்து பார்க்கணும், போட்டு உட்காந்து நினைச்சு காலை 2ஐயும் விரிச்சு வச்சுட்டு அம்மா நினைச்சுவாங்க ஆட்டுவாங்க ஐயா. இப்போ அநேக வியாதி வந்திருக்கு. ஒரு வீட்டில் ஒரு ஆட்டு உரல் வாங்கி போடுங்க, எல்லா கை காலெல்லாம் பலன் ஆயிரும். நிறைய வீட்டில் அம்மி இல்லை. அம்மி தெரியுமாம்மா? அம்மியில் எத்தனை பேர் மசாலா அரைச்சி சாப்பிட்ருக்கீங்க? ருசியாக இருக்கும். உங்கள் அம்மாட்ட போய் நீ கேட்கணும், அம்மா அம்மியில் நல்ல மசாலா சட்னி அரைச்சி, இல்லைன்னா ஒரு மீன் குழம்பு வச்சு இப்படி அந்த அம்மியில் இப்படி வலிச்சு இப்படி வைக்கும் போதே ஒரு டேஸ்ட் எடுத்து வாயில் வச்சு செஞ்சு பார்த்துருது. தேங்காய் துண்டுலாம் வாங்கி பார்த்துருக்கலாமா? தேங்காய் துண்டு யாருக்கு தெரியும்? நாளை எங்கள் அம்மா 1 ரூபா தந்தா தேங்காய் துண்டு தாங்கன்னு போய் கடையில் போய் கேட்பேன். அவன் முக்கோண சைஸில் ஒரு கோடை போட்டு ஒரு தேங்காய் துண்டு தருவான். அது அங்கேருந்து வரும்போது முக்கோண சைஸில் ரவுண்ட் ஆயிரும். அங்கேருந்து வரும்போதே கடிச்சிட்டு வருவோம். இப்பெல்லாம் முழு தேங்காய் தான், இதுதானே? பழசை நினைத்து பாருங்கள், ஆண்டவர் நம்மளை எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார். எவ்வளவு கஷ்டம். மாடு, ஆடு வளர்ப்பு, வயல், விவசாயம், இப்படியாய் நம்மை ஆசீர்வதித்ததை எண்ணி நாம் ஆண்டவரை துதிக்கணும். அதை நன்றியோடு கடந்து வந்து அவரோட சொல்ல, அவன் காணிக்க வேண்டாம்ப்பா, அந்த காணிக்கையை நீயே வைத்துக்கொள், தீர்க்கதரிசி சொல்கிறார். நாகமான் திரும்பி போகின்ற பொழுது அங்கு ஒரு மனிதன் இருக்கிறார். அவர் தான் யார்? எலிசாவின் ஒரு கையால் வேலைக்காரர், அசிஸ்டன்ட் கேயாஸ். அந்த மனிதனுக்குள்ளே உலக பிரகாரமான சில ஆசை வந்துட்டு, என்னன்னா இவ்வளவு நகையை பார்த்துட்டாரா என்ன, 23 கிலோ. ஒரு பாவி மனுஷன் ஒரு 2 கிலோவை வாங்க கூடாதா? எப்படி? நாங்க பட்டினியா கிடக்கேன், எனக்கு வஸ்திரம் இல்லை, ஓகே, எனக்கு வெள்ளி இல்லை, அதன் மேல கண்ணு போயிட்டியா? போயிடவே கூடாது. என்ன ஆசீர்வாதம் கடவுள் உங்களுக்கு தர்றாரோ அது போதும்னு நினைங்க, புரியுதா? பிரியாணிக்கு வேணும்னு நினைக்க வேண்டாம். கஞ்சியும் துவையலும் இருக்கா, ஆண்டவர் தருது ஆசீர்வாதம், தெரியுதா? கண்ணு போயிடவே கூடாது. பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதா உன் அபிஷேகம். காத்துக்கொள்
அக்கா உண்மையா வேலை பாருங்க, 10,000 ரூபாய் உங்களுக்கு தருவார் ஆண்டவர். 100 ரூபாய் சம்பளமா உங்க முதலாளி உங்களுக்கு 1000 ரூபாய் தருவார். உண்மையா இருக்கின்ற பொழுது நீங்க எங்க உண்மையுள்ள யோசேப்பு ஐயா உண்மையா இருந்தார், எகிப்து தேசத்திற்கு அதிகாரி ஆக்கினார் அல்லவா? தாவீது ராஜா உண்மையா இருந்தார், இஸ்ரவேல் ராஜாவாய் உயர்த்தப்பட்டார். நீங்களும் நானும் ஆண்டோடைய பிள்ளைகள் உண்மையா இருப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஓடோடி போடுகிறார், ஓடி வராயோ நண்பா மக மணலை கீழாரிந்தே, ஓடி வராயோ நண்பா. ஓடி வராரு. ஓடி வருகின்ற பொழுது ரதத்தில் இருந்து அப்போ சைட் மிரர்லாம் கிடையாது. பின்னால உள்ளவங்க சொல்றாங்க, எலிசா தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரர் ஓடி வருகிறார். ரதத்திலிருந்து நாகமான் குதித்தார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. குதித்து ஓடி எதிர்கொண்டு போய் கேட்கிறார், நல்ல செய்தியா என்று கேட்கிறார். ஏன்னா காணிக்க வாங்கல, தீர்க்கதரிசி எதுவும் சொன்னாரோ வரும் நல்ல செய்தி தான். இப்பொழுதுதான் தீர்க்கதரிசிகள் 2 பேர் என்னுடைய இல்லத்திற்கு வந்தார்கள், அவர்களுக்கு ஏதாவது நான் என்ன செய்யணும், கொடுத்து அனுப்பணும். அங்கேயும் அடுத்த அலைக்கு தான் சாப்பாடு. எப்படி தனக்குன்னு கேட்கல, 2 தீர்க்கதரிசிகள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும் சொல்லி உடனே ஒரு தாளம் தான் கேட்க, 2 தாளந்தையும் கொடுத்து 2 மாற்று வசத்தையும் கொடுத்து என்ன செய்றாரு, அனுப்பி விடுகிறார். இதை வேங்கி கொண்டு ஓடோடி வருகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தீர்க்கதரிசி நீண்ட பார்வை உடையவர், அவருக்கு எல்லாமே தெரியும். அப்படிதானே? அந்த இடத்துல இருந்துகிட்டே ராஜாட்ட வந்தது யாருன்னு தெரிஞ்சவருக்கு கேயாசி எங்க போறான்னு தெரியுது. எவ்வளவு என்ன பெரிய காரியமா, லேசான காரியம். அப்படிதானே? லேசான காரியத்தை அவர் அந்த கேயாசியே நீ எங்கே இருந்து வருகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த இடத்துல நம்ம பார்க்கின்ற பொழுது அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கேயாசியே எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு, போதும் உமது அடியான் எங்கும் ஆல்ரெடி முதல் போய், அப்படிதானே, எங்கேயுமே போகலன்னு சொல்லிட்டார். யார்கிட்ட? சாதாரண தண்ணில முங்கின பிறகு குணம் கொடுத்த அந்த ஒரு ஆண்டவருடைய ஊழியக்காரராக உத்தம தீர்க்கதரிசியிடம் போய் சொல்கிறார். சரிதா? அதற்கு அடுத்த வாசிக்க பார்ப்போம். 26. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? போதும் சிஸ்டர், பாத்தீங்களா, பார்க்கவே இல்லை. நீ போகும்போது அந்த மனுஷன் ரதத்திலிருந்து திரும்பி குதித்து வந்ததை நான் பார்த்தனேன்னு சொல்றாரு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தீர்க்கதரிசிகள் என்றால் இப்படித்தான் இருப்பார்கள். எங்க இருக்கிறா என்ன நடக்குங்கிறத ஆண்டவர் என்ன செஞ்சிருவாங்க, காண்பித்து கொடுத்து விடுவார். தீர்க்கதரிசிகளிடம் ஊழியக்காரர்களிடம் நாம் ஏன் பொய் சொல்ல வேண்டும்? அவர் சொல்லுகிறார், நீ ஏன் பொய் சொன்ன? இந்த காலம் வந்து நீ அதை வாசித்துருங்க சிஸ்டர் ஃபுல்லாத்தையும். வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குறதற்கும் இது காலமா? காரணமா? கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த காலத்தை வந்திருக்கிற நீங்கள் இந்த காலத்தை உணர்ந்தவர்களாய், நமக்கு சொத்து சுகம் அதெல்லாம் நம்ம கூட வராது. இதெல்லாம் குறித்து நமக்கு ஆசைகள் அதிகம் இருக்கும். ஓகே, ஆண்டவர் தந்திருக்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தில் இருந்து ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். அவர் சொல்றாரு, இதெல்லாம் வாங்கக்குள்ள காலம் கிடையாதுப்பா, நீ இந்த காலத்தில் இப்படி இருப்பாயானால் உனக்கு வந்து இதற்கு மேலான காரியங்கள் உன் வாழ்க்கையில நடைபெறும் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம், யாருடைய குஷ்டரோகம்? வார்த்தை. அதான் சொன்னல முதல்ல, குஷ்டரோகம் போனது எங்க? யோர்தான் நதியில. இப்பொழுது குஷ்டரோகம் எங்க வரப்போகிறது? கேயாசியினுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது. இந்த வசனத்துல கடைசி வசனம் ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் தாயே, என் தகப்பன்மாரே, என் அன்பு அண்ணன்மார்களே, அக்காமார்களே, இந்த கடைசி வசனம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் மிகவும் முக்கியமான வசனம். இதை வாசிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் நிப்பாட்டிக்கங்க, உன் சந்ததியாரையும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த நாளிலும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கேயாசி பார்த்த ஒரே ஒரு காரியம் என்ன செஞ்சிட்டார் தெரியுமா? தீர்க்கதரிசியிடம் பொய் சொன்னது தவறு. இரண்டாவது,
வேண்டாம் என்று சீரிய தேசத்தின் தலைவனுடைய காணிக்கையை மீண்டும் அவர் கொண்டு வந்தது தவறு. தீட்டான பொருட்கள் ஒன்றும் நம்முடைய இல்லத்திற்கு வரக்கூடாது. அனாவசியமா நம்ம சம்பாத்தியம் பண்ணாத பொருட்கள் ஒன்றும் உங்களுக்கு வரக்கூடாது. ஆண்டுடைய பார்வையிலே மிக 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 அருவருக்கப்படக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? விக்கிரக ஆராதனை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விக்கிரகம் கிறிஸ்துவுக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். என்னையன்றி உனக்கு வேறே உண்டாயிருக்க வேண்டாம். எந்த சொரூபத்தையும் நீ என்ன செய்யக்கூடாது? ஆணுடைய பிள்ளைகள். ஏன்னா நம்ம எல்லாரும் புறமஸ்தர்கள் இருந்து வந்தவர்களா. நானும் எங்களுடைய மூதாதையர்கள்லாம் நம்ம வேற மதத்துல இருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். ஓகே, என்று நம் ஞானஸ்தானம் பெற்றோமோ, ஆலயத்துல வந்து அவருடைய அங்கத்தினர்களா இருக்கிறோமோ, கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்மை சுற்றிலும் அவர் என்ன செஞ்சிருக்கிறார் தெரியுமா? வேலி அடைத்திருக்கிறார். யோபு ஐயாவை சுற்றிலும், யோபு ஐயா குடும்பத்தை சுற்றிலும் வேலி இருந்தது. தெரியுங்களா? வேலினா என்ன தெரியுங்களாமா? நம்ம யாரும் எதுவும் என்ன செஞ்சிட முடியாது, சீக்கிரத்தில் அட்டாக் பண்ணிட முடியாது. விவசாய நிலமா இருந்தா வேலி போட்டுப்பாங்க. ஆடு என்ன செஞ்சிடாது, மேஞ்சிடாது. அதுக்கான ஒரு நல்ல ஒரு பாடல் இருக்கிறது. வேலி அடைக்கவில்லையோ அதன் கிளைகள், வெட்டி எடுக்கவில்லையோ அதன் கிளைகள், வெட்டி எடுக்கவில்லையோ. சுத்தில் கொத்தி எருபோட்டு சுத்தவி என்னும் மழை, சுத்தில் கொத்தி எருபோட்டு சுத்தவி என்னும் மழை பொழிய, சுத்திகரித்தல் புரிந்திடுவாயே சத்திய வழியை காட்டிடுவாய், சுத்திகரித்தல் புரிந்திடுவாயே சத்திய வழியை காட்டிடுவா. தை தகுணதி குணதகு தகுணதி குணதகு தகுணதி குணதகு தகுணதி குணதகு தக்குவதி குமரா சுபதவதா சுபதவ தலங்கு சோப உன்ன தன்னை தூயா இந்த சபையை புட்டி கண்பாரும் ஐயா, ஏனி சபையை புட்டி கண்பாரும் ஐயா. உன்ன தன்னை தூயா இந்த சபையை புட்டி கண்பாரும் ஐயா, இந்த சபையை புட்டி கண்பாரும் ஐயா. பிரியமானவர்களே, அடுத்த ஒரு காரியம், நாம் வந்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற இந்த ஸ்தலம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வீடு. எங்கு நாம் கூடி ஆராதிக்கின்றோமோ இது ஆண்டவருடைய ஸ்தலம். இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போதுல எனக்கு ஒரு தரிசனம், இது விஸ்தாரமாக்கப்படணும். நல்ல ஆண்டவர் ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். இன்னும் அநேக ஜனங்கள், எத்தனையோ பேர் இந்த இடத்துல போறவங்க இந்த சிலுவையை பார்க்கிறார்கள். இது அப்படிப்பட்டதான ஒரு சபையாக இது மாறும். அதை நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசம் ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்னும் அநேக ஆத்துமாக்கள் வரணும். ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஜனங்கள் அதிகமாகும். அறுவடை மிகுதி, ஆட்களோ குறைவு. கோதுமை மணி நிலத்தில் விழுந்து மடிந்தாலும் என்ன செய்யாது, அது பலனை தராது. நீங்கள் ஒவ்வொருவரும் இன்றைய நாளிலே சுவிசேஷகர்களாக, சுவிசேஷிகளாக ஆலயத்தில் போதகரோடு இணைந்து அனைத்து ஊழியங்களிலும் வாழின்றே வரணும். பாஸ்டர் எனக்கு அந்த வேலையை கொடுங்க, பாஸ்டர் எனக்கு இந்த ஊழியத்தை கொடுங்க, சிறுவர் மினிஸ்ட்ரி கொடுங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு சண்டே கிளாஸ் எடுங்க, விபிஎஸ், அநேக ஊழியங்கள் இருக்கிறது. இசைக்கருவி வாசிக்கின்ற அருமையான ஏர்னஸ்ட் தம்பி லிவின் தேவமணி ஐயா, இங்க எல்லாம் பெரிய ஊழியக்காரங்கள். ஊழியக்காரர்கள் என்பது வேதத்தை போதிப்பவர்கள் மட்டுமல்ல. யாரெல்லாம் ஊழியக்காரர்கள் என்பது வேதத்தை போதிப்பவர்கள் மட்டுமல்ல, ஆண்டவருக்கென்று இந்த சபையில் அங்கே உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. இங்கே இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடந்தாலும் மானிட்டர் பண்ணணும். இந்த ஆடியோ செட்டிங்ஸ், ஓகே, அருமையான தம்பிமார், அவங்க அண்ணன்மார், அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதெல்லாம் ஒரு ஊழியங்க. அந்த ஆலயத்தை தூக்குறது, துடைக்கிறது, சுத்தம் பண்றது, ஏன்னா அவருடைய வீடு. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தாம் ஜனதாரின் மத்தியிலா, தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தாம் ஜனதாரின் மத்தியிலா, தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார், தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார், மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வாய்ப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அதே போல இவ்வளவு நேரம் இந்த ஆலயத்தில் வந்து ஆராதித்த, ஜெபித்த உங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. படிக்கின்ற பிள்ளைகள் இருக்கலாம்,
உங்களுடைய எதிர்காலத்துல நீங்க எண்ணின காரியம் யாவும் முடிக்க, எண்ணின காரியம் யாவும் முடிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். எண்ணின காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்துருங்க, வேதம் வாசிங்க, ஜெபிங்க, ஆலயத்திற்கு தொடர்ந்து வாருங்க. எங்க போக மறந்தாலும் ஆலயத்தை விட்டுறாதீங்க. அதனால நமக்கு ஒரு 1000 ரூபா லாஸ்னாலும் பரவாயில்ல, கடை அடைச்சிருங்க. வேலை ஏதாவது இருந்துன்னா ஒதுக்கி வைங்க. 7ஆம் நாளோ ஓய்வு நாளாக இருக்கக்கூடாது. உன் வீட்டில் வேலை செய்கிறவன் எருதுவா இருந்தாலும் மாடா இருந்தாலும் ஆடா இருந்தாலும் ஓய்ந்திருக்க கடவுள். கத்தருக்கென்று ஓய்வு நாளை கொடுப்போம். கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடைசியா ஒரு மங்களம் பாடி நம்ம முடிச்சிருவோமா? தந்தையாய் மானிடத்தை காப்போனுக்கு மங்களம், இந்த நல் மீட்பராம் கிறிஸ்துவுக்கு மங்களம். தந்தையாய் மானிடத்தை காப்போனுக்கு மங்களம், இந்த நல் மீட்பராம் கிறிஸ்துவுக்கு மங்களம். இல்லோர் வீட்டருக்கு என்றும் வாழ மங்களம், இல்லோர் வீட்டருக்கு என்றும் வாழ மங்களம். கரிசல் பட்டி தாசு கூறும் நன்றி கூறும் மங்களம், கரிசல் பட்டி தாசு கூறும் நன்றி கூறும் மங்களம். சீரே சுநாதனுக்கு ஜெய மங்களம், அதிதீகநாதனுக்கு சுப மங்களம். நல்ல வாய்ப்பை கொடுத்த அருமையான சபையின் போதகர் அன்பையனவர்களும் நன்றி.